ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, ரெஃபரன்ஸ் ஸ்டைல்னா என்ன? எப்படி எப்படிலாம் ரெஃபரன்ஸ் பண்ணுவோம்? அந்த ஏபிஏ ஸ்டைலு, எம்எல்ஏ ஸ்டைலு அண்ட் சிகாகோ ஸ்டைல் பார்ப்போம் மேம். அதுக்கப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன். ஸோ இன்டர்வியூ மெத்தட் மூலமா எப்படி டேட்டா கலெக்ஷன் பண்ணுவோம்? கொஷினர் யூஸ் பண்ணி எப்படி டேட்டா கலெக்ஷன் பண்ணுவோம்? அந்த மாதிரி மெத்தட்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன் பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, செமினாரு, கான்ஃபரன்ஸு, சிம்போசியம் அது பற்றிலாம் கொஷின் கேட்குறாங்க. அது ஒன்று பார்ப்போம். அதேமாரி ஹைப்போதசிஸ் அப்படின்றது நம்மளோட டென்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நம்ம ரிசர்ச்சோட டென்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் ஹைப்போதசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் 2 எரர் வந்து பார்ப்போம். டைப் 1 எரர், டைப் 2 எரர். அந்த எரர்ஸ் பற்றி அதிகமாக கொஷின் கேட்குறாங்க. ஸோ அது பார்ப்போம். மேக்ஸிமம் இன்னையோட இந்த யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் மேம். ஸோ ஒரு எம்சிக்யூஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் மேம். இதோடது ஃபுல்லாகவே. ஸோ ஃபஸ்ட்டு ஏன் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணணும், எதுக்காக ரெஃபரன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்மளோட ரிசர்ச் ரிலேட்டடான ஒர்க் வந்து இன்னும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, அது வந்து நம்மளோட அனாலிசிஸ்க்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்றதுக்காக ரெஃபரன்ஸ் பண்ணுறோம். செகண்ட் பாயிண்ட் வந்து, ஸோ நம்ம ரிசர்ச் ஆர்டிக்கலை படிக்கிறவங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய ரிசர்ச் ஆர்டிக்கல் படிக்கிறதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் வந்து கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ அவங்களோட ஒர்க்குக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணோம், அப்போ அவங்களோட ஆர்டிக்கல்ல இருந்து இல்லை வேற ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல்ல இருந்து நம்ம ஒரு ஐடியா வந்து எடுத்திருக்கோம், ஒரு பாயிண்ட் வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா அதை நம்ம வந்து எப்பொழுதுமே அந்த அவங்க பக்கத்துலேயே அந்த ஆத்தர் நேம் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அப்போ அந்த பீப்புள்ஸோட ஒர்க்குக்கான கிரெடிட் வந்து நம்ம கொடுக்கறதுக்காக ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இன்னொரு மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம ப்ராப்பராக ரெஃபரன்ஸ் பண்ணுறதுனால நம்மளோட பிளகரிசம் வந்து நம்மளோட ரிசர்ச் ஆர்டிக்கலையாக இருந்தாலும் சரி, தீசிஸ்லையாக இருந்தாலும் சரி, ரொம்ப கம்மியாக வந்து ஆகும். ஸோ பிளகரிசமோட லெவல் வந்து கம்மியாகும், ரெடியூஸ் ஆகும். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து ஒரு எல்லா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஆர்டிக்கிள் எழுதுறோம் அப்படின்னா அதில் இன்ட்ரடக்ஷன் அப்படின்றது நம்ம மற்ற ஆர்டிக்கிளை ரெஃபர் பண்ண இல்லைன்னா நம்மளே ஓனாக எழுதின சென்டென்ஸாக இருக்கும். அப்படி மற்ற ஆர்டிக்கிளை ரெஃபர் பண்ணுற சென்டென்ஸ்க்கு வந்து நான் இந்த ஆர்டிக்கிள் தான் இந்த சென்டென்ஸ் எடுத்தேன் அப்படின்றத சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுவோம். அண்ட் தென் last point வந்து used to indicate the origin of material and source of research and further reading. ஸோ நம்மளோட ரிசர்ச் வந்து எதுலேருந்து வந்து நம்ம எடுத்திருக்கோம் இந்த சென்ஸ் எதை வந்து மாடலாக வச்சு பண்ணியிருக்கோம், இன்னும் ஃபர்தராக இந்த மாதிரி ரிசர்ச் எப்படி கொண்டு போகலாம், எல்லாத்துக்குமே வந்து ரெஃபரன்ஸ் வந்து ப்ராப்பரான மெட்டீரியலுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரெஃபரன்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ இதெல்லாம் ஏன் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கான ரீசன் இதுதான். ஸோ இதில் மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிளகரிசம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணுறோம், அதர் பீப்புளோட ஒர்க்கை வந்து கிரெடிட் பண்ணுறதுக்காக நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணுவோம். இதுதான் இதில் மெயின் பாயிண்ட் மேம். ஸோ நெக்ஸ்ட் லைன் மாற்றலாமா மேம்? இதில் எதுவும் டவுட் இருக்கா மேம்? ஓகே. ஸோ இதில் 3 டைப் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஸ்டைல் வந்து நம்ம காமனாக யூஸ் பண்ணுறது. ஒன்று வந்து என்னென்னா ஏபிஏ ஸ்டைலு. ஏபிஏனா அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம். ஏபிஏவோட அப்ரிவேஷன் அடிக்கடி கேட்பாங்க. அமெரிக்கன் சைக்கலாஜிக்கல் அசோசியேஷன், அதுதான் வந்து ஏபிஏ அப்படின்றதுக்கு அப்ரிவேஷன். ஸோ ஏபிஏ ஸ்டைலில் நமக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஆத்தர் நேம் இருக்கும், ஆத்தர் நேம் வித் இனிஷியல். ஸோ ஃபஸ்ட்டு 3 டைப்பையும் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் 3 டைப்புக்கும் ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆத்தர்ஸோட நேம் ஃபாலோட் பை இனிஷியல்ஸ், அவங்களோட இனிஷியல்ஸ் இருக்கும். அண்ட் தென் இயர் ஆஃப் பப்ளிகேஷன். ஸோ இயர் ஆஃப் பப்ளிகேஷன் பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்கெட்டில் தான் நம்ம எப்பொழுதுமே நோட் பண்ணுவோம். ஏபிஏ ஸ்டைலில் இயர் ஆஃப் பப்ளிகேஷன் ப்ராக்கெட்டில் நோட் பண்ணுவோம். அண்ட் தென் ஆர்டிக்கல் டைட்டில், ஸோ அந்த ஆர்டிக்கலோட டைட்டில், அதுக்கப்புறம் நேம் ஆஃப் த ஜேர்னலோட நேமை வந்து நம்ம இட்டாலிக்கில் போடுவோம். அண்ட் தென் வால்யூம்க்கு அப்புறம் ஒரு கமா போட்டு பேஜ் நம்பர் போடுவோம். ஸோ இதில் என்ன முக்கியமாக கவனிக்க வேண்டியது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நேமுக்கு அப்புறம் இனிஷியல் போடுவோம், மற்ற ஸ்டைலில் இனிஷியல் போட மாட்டோம். அதே மாதிரி இயர் வந்து நேமுக்கு அடுத்தது இயர் ஏபிஎஸ் ஸ்டைலில் தான் வரும். இயர் வந்து ப்ராக்கெட்குள்ளே நம்ம போடுவோம். அண்ட் தென் டைட்டிலுக்கு அப்புறம் ஜேர்னலோட நேம் வந்து இட்டாலிக்கில் போடுவோம். அடுத்தது வால்யூம், அடுத்தது பேஜ் நம்பர். ஸோ வால்யூமுக்கும் பேஜ் நம்பருக்கும் வந்து கமா வரும். ஸோ இதுதான் வந்து ஏபிஎஸ் ஸ்டைல். இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி இப்போ இந்த எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டைல் கொடுத்துருக்கேன்ல மேம், இந்த ஸ்டைல் மாதிரி ஒரு 4 ஸ்டைல் கொடுத்துட்டு இதில் எது வந்து ஏபிஎஸ் ஸ்டைல் அப்படின்றத கரெக்டாக சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இனிஷியல் நம்ம நோட் பண்ணணும், அதேமாரி இயர் ப்ராக்கெட்டில் இருக்கான்னு பார்க்கணும், டைட்டில் வந்து இட்டாலிக்ஸில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அடுத்தது கமா, வால்யூமு அண்ட் தென் பேஜ் நம்பர். ஸோ இதுதான் வந்து இதோட ஃபார்மெட்.
ஸோ நெக்ஸ்ட் ஸ்டைல் இது வந்து ஒரு ஸ்லைடில் இதோட காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஏபிஎஸ் ஸ்டைலோட காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம முதல்ல ஸ்லைடில் பார்த்ததே தான் இதுவும். ஃபஸ்ட்டு ஆத்தர்ஸ் நேமு, ஆத்தர்ஸ் சர்நேம் அப்படின்னா இப்போது அதில் வந்து மிடில் நேமு, சர்நேமு, ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஆத்தர்ஸோட சர்நேம் எழுதிப்போம். அடுத்தது இனிஷியலு, டேட் ஆஃப் பப்ளிஷ்டு, டைட்டில் ஆஃப் சோர்ஸு, லொக்கேஷன் ஆஃப் த பப்ளிஷர்னா ஜேர்னலோட நேமு. இதே நெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம யூஆர்எல் போடுவோம். இல்லை நான் வந்து புக்கில் இருந்தோ இல்லை இதில் இருந்தோ ஜேர்னலில் இருந்தோ பண்ணுறோம் அப்படின்னா வால்யூம் நம்பரும் பேஜ் நம்பரும் போடுவோம். ஸோ இந்த மாதிரியும் ஆப்ஷன்ஸ் வந்து கேட்பாங்க மேம். ஸோ இந்த இடத்துல யூஆர்எல் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுக்காக தான் இது போட்டது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டைல் பார்த்தோம் அப்படின்னா எம்எல்ஏ ஸ்டைலு. எம்எல்ஏவோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மாடர்ன் லாங்குவேஜ் அசோசியேஷன். ஸோ மாடர்ன் லாங்குவேஜ் அசோசியேஷனில் என்னென்ன மாதிரி இருக்குது, என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆத்தர் நேமு. ஸோ இதில் ஆத்தர் நேம் வந்து ஃபுல்லாக தான் எழுதுவாங்க. நம்ம வந்து இந்த ஏபிஎஸ் ஸ்டைல் எழுதுகிற மாதிரி சர்நேம் எழுதிட்டு இனிஷியல் வந்து போட மாட்டோம். ஆத்தர் நேம் வந்து ஃபுல்லாக எழுதுவோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த டைட்டில் ஆஃப் த ஆர்டிக்கிள் எழுதுவோம். டைட்டில் ஆஃப் த ஆர்டிக்கிள் எழுதுனதுக்கப்புறம் நேம் ஆஃப் த ஜேர்னல். ஸோ நேம் ஆஃப் த ஜேர்னல் அண்ட் தென் வால்யூம் ஃபாலோட் பை டெசிமல் நம்பர் அண்ட் இஷ்யூ நம்பர். ஸோ வால்யூமில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா எத்தனாவது வால்யூமு, அது வந்து எத்தனாவது சாப்டரில் இருக்குது, அண்ட் தென் இயர் ஆஃப் பப்ளிகேஷன் போடுவோம். ஸோ அண்ட் தென் பேஜ் நம்பர், ஃபைனலாக பேஜ் நம்பர் போடுவோம். மீடியம் ஆஃப் பப்ளிகேஷன், ஸோ இந்த மாதிரி பிரிண்டா, புக்கா, இல்லை வெப்பா, அந்த மாதிரி மீடியம் ஆஃப் பப்ளிகேஷன் போடுவோம். ஸோ ஏபிஎஸ் ஸ்டைலுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸோ நம்ம ஏபிஎஸ் ஸ்டைலில் நேமுக்கு அப்புறம் இயர் வந்து ப்ராக்கெட்டில் போட்டிருப்போம். ஆனால் இங்கே எம்எல்ஏ ஸ்டைலில் இயர் போட மாட்டோம். அதே மாதிரி அவங்களோட இந்த எம்எல்ஏ ஸ்டைலில் டைட்டில் வந்து இந்த அப்பாஸ்ட்ரஃபிக்குள்ளே போடுவோம். ஸோ டைட்டில் வந்து அப்பாஸ்ட்ரஃபிக்குள்ளே போடுவோம். ஸோ பேஜ் நம்பர், இந்த மீடியா வந்து எதில் மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா ஏபிஎஸ் ஸ்டைலில் எம்எல்ஏ ஸ்டைலில் மென்ஷன் பண்ணுவோம். இதுதான் ஏபிஎஸ் ஸ்டைலுக்கும் எம்எல்ஏ ஸ்டைலுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ ஏபிஎஸ் ஸ்டைலில் நேம் வித் இனிஷியல்ஸ் போடுவோம். எம்எல்ஏ ஸ்டைலில் அப்படியே நேம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அடுத்தது வந்து ஏபிஎஸ் ஸ்டைலில் இயர் போடுவோம். ஆனால் எம்எல்ஏ ஸ்டைலில் இயர் போட மாட்டோம். இயர் லாஸ்ட்டில் தான் போடுவோம். அதே மாதிரி அந்த ஜேர்னலோட அந்த ரிசர்ச்சோட டைட்டில் வந்து இந்த மாதிரி அப்பாஸ்ட்ரஃபிக்குள்ளே வரும். ஸோ இதுதான் வந்து 3 டிஃப்ரென்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் மேம். டைட்டில் வந்து இட்டாலிக்ஸ் தான் மேம் எல்லாத்துலேயுமே இருக்கும். அதாவது ஜேர்னலோட நேம் வந்து இட்டாலிக்ஸ் தான் எல்லாத்துலேயுமே. அந்த டைட்டில் வந்து நம்ம ரிசர்ச்சோட டைட்டில் வந்து இது வந்து அந்த அப்பாஸ்ட்ரஃபிக்குள்ளே வரும் எம்எல்ஏ ஸ்டைல். அதுக்கப்புறம் மெயினாக இயர் தான். இல்லை மேம், அப்பாஸ்ட்ரஃபிக்குள்ளே வராது. ஏபிஎஸ் ஸ்டைலில் அப்பாஸ்ட்ரஃபி போட மாட்டோம். ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிக்காங்கோ ஸ்டைல். இதுக்கு மேலே அடிபட்டுச்சு போல். ஸோ சிக்காங்கோ ஸ்டைலில் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் த ஆத்தர், இதில் வந்து இனிஷியல் போடுறாங்க. இங்கே போயிடுச்சு. ஸோ நேம் ஆஃப் த ஆத்தர் அண்ட் தென் டைட்டில் இன் டபுள் கொட்டேஷன் மார்க். ஸோ இதுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா சிக்காங்கோ ஸ்டைல்லையும் டைட்டில் வந்து டபுள் கொட்டேஷன் மார்க்கில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் டைட்டில் ஆஃப் த ஜேர்னல் வந்து இட்டாலிக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வால்யூம்க்கு அப்புறம் இயர் ஆஃப் பப்ளிகேஷன் அண்ட் தென் பேஜ் நம்பர். கரெக்டு தான் மேம். ஸோ சிக்காங்கோ ஸ்டைலும் நம்மளோட எம்எல்ஏ ஸ்டைலும் மொரார்லஸ் ஒரே மாதிரியே தான் வரும். நான் அதுக்கு ஏதாவது எக்ஸாக்டாக வேறு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு தேடி பார்த்து சொல்கிறேன் மேம். மேம் ஆனால் ஏபிஎஸ் ஸ்டைலுக்கும் எம்எல்ஏ ஸ்டைலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு புரியுதுல்ல மேம்?
ஓகே மேம். நான் சிகாங்கோ ஸ்டைல் மட்டும் நான் உங்களுக்கு கரெக்டாக ரெஃபர் பண்ணிட்டு சொல்கிறேன். ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும். ஏதாவது நமக்கு கீ பாயிண்ட்ஸ் இருக்கும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. அது நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன் மெத்தட். இது நம்மளோட டாப்பிக்கில் இல்லை, சிலபஸில் இல்லை, ஆனாலும் இதை பற்றி நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க மேம். ஸோ அப்போது டேட்டா கலெக்ஷன்னா என்ன, அதோட மெத்தட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதோட மேக்ஸிமம் அதோட ஹெட்லைன்ஸ் மட்டும் தெரிஞ்சாலே நம்மளால ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் மேம். ஸோ அப்போ டேட்டா கலெக்ஷன் அப்படின்றது என்னென்னா, நம்மளோட ரிசர்ச்க்காக ஒரு பர்டிகுலர் பீப்புள் கிட்ட இருந்து நம்ம ரிசர்ச் ப்ராப்ளம் ரிலேட்டடான டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறது தான் வந்து டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த டேட்டா கலெக்ஷன் வந்து எதுக்கப்புறம் நடக்கும் அப்படின்னா, நம்மளோட ப்ராப்ளம் வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ரிசர்ச்சோட ஸ்டெப்ஸில் வந்து பார்த்துருப்போம். ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ப்ராப்ளம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ அந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணோம்னா தான் அதுக்கப்புறம் தான் நம்மளால் டேட்டா கலெக்ஷனே பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டேட்டா கலெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரிசர்ச்சர் என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும், ரிசர்ச்சர் முதல்ல எதெல்லாம் டிசைட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வாட் டேட்டா டு கலெக்ட். ஸோ அந்த பீப்புள் கிட்ட என்ன டேட்டா நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம் அது அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் எப்படி கலெக்ட் பண்ண போகிறோம், கொஷினர் மூலமாக கலெக்ட் பண்ண போகிறோமா இல்லை இன்டர்வியூ மூலமாக கலெக்ட் பண்ண போகிறோமா, அந்த மாதிரி எப்படி கலெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் ஹூ வில் கலெக்ட் த டேட்டா. ஒரு சில ரிசர்ச்சரே டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஒரு சில ரிசர்ச்சில் ஷெட்யூல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதில் டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்குனே ஒருத்தவங்களை ஸ்பெஷலாக அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்கள வந்து டேட்டா கலெக்ஷன் பண்ண சொல்லுவோம். ஸோ அப்போ யார் டேட்டா கலெக்ட் பண்ண போகிறா அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, வென் கலெக்ட் த டேட்டா. ஸோ எந்த டைமில் நம்ம டேட்டா கலெக்ட் பண்ண போகிறோம், ஸோ என்ன டேட்டா கலெக்ட் பண்ண போகிறோம், எப்படி கலெக்ட் பண்ண போகிறோம், யார் கலெக்ட் பண்ண போகிறோம், எப்போ கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த விஷயம் எல்லாமே கிளியர் கட்டாக நம்ம வந்து முன்னாடியே ஒரு பிளான் பண்ணியிருந்தால் தான் நம்மளோட டேட்டா கலெக்ஷன் வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேம். ஸோ அடுத்து வந்து மெத்தட்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு டேட்டாவில் 2 டைப் இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சால் தான் நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷனுக்கே வந்து போக முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ப்ரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா அப்படின்னு சொல்லி 2 டைப்பாக டிவைட் ஆகுது. ப்ரைமரி டேட்டா அப்படின்னா என்னென்னா ஃப்ரெஷ்ஷு. ஸோ வந்து மற்றவங்க யாருமே டேட்டா வந்து கலெக்ட் பண்ண டேட்டாவை நம்ம வாங்க மாட்டோம். நம்மளாவே ஒரிஜினலாக கலெக்ட் பண்ணுற டேட்டா ப்ரைமரி டேட்டா. இதே செகண்டரி டேட்டா அப்படின்னா என்னென்னா, ஆல்ரெடி கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த டேட்டாவை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிப்போம் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்க்காக. அது வந்து செகண்டரி டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது எய்ட்ஸோட ப்ரிவலன்ஸ் டேட்டா வந்து ஆல்ரெடி எம்ஹெச்ஆர்டி கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த டேட்டாவை நம்ம அப்படியே நம்மளோட ரிசர்ச்க்காக எடுத்துக்கிறது. இப்போ ஆல்ரெடி ஒரு இடத்துல அந்த டேட்டாவை நம்மளோட ரிசர்ச்க்காக நம்ம எடுத்துக்கிறது செகண்டரி டேட்டா. ப்ரைமரி டேட்டா அப்படின்னா என்னென்னா, ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒரு பர்சன் கிட்ட வந்து நியூவாக கலெக்ட் பண்ணுறது ப்ரைமரி டேட்டா. ப்ரைமரி டேட்டானா என்ன, செகண்டரி டேட்டானா என்ன, புரிஞ்சுதா மேம்? இது கொஷின் கேட்பாங்க மேம் அடிக்கடி. ஆல்ரெடி இருக்கிற டேட்டா வந்து செகண்டரி, புதுசா பண்ணா பிரைமரி. ஆமா மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கலெக்ஷன் ஆஃப் ப்ரைமரி டேட்டா. ஸோ இப்போ வந்து ப்ரைமரி டேட்டா கலெக்ஷன் மெத்தட்ஸ் தான் நம்ம வந்து படிப்போம். செகண்டரி டேட்டா கலெக்ஷன் மெத்தட் ஏன்னா அது நம்ம ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது, அதை அப்படியே நம்ம எடுத்துக்க தான் போகிறோம். அதனால அதுக்கு வந்து மெத்தட்ஸ்லாம் இருக்காது. ப்ரைமரி டேட்டாவை எந்தெந்த மெத்தட் மூலமாக கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாக கலெக்ட் பண்ணுவோம், இல்லைனா சர்வே மூலமாக கலெக்ட் பண்ணுவோம். ஸோ 2 டைப் காமனாக டிவைட் ஆகும், எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் சர்வே. எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம லேபில் ஃபார்மலாக பண்ணி நம்ம ஒரு அனிமல் மாடலுக்கோ இல்லை ஹியூமன் பீயிங்ஸ் வச்சோ நம்ம வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ஒரு டேட்டா ரிட்ரைவ் பண்ணுறது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இதே சர்வேல வந்து என்னென்ன மெத்தட் இருக்கும் அப்படின்னா, இன்டர்வியூ, அப்சர்வேஷன், கொஷினைஸ் அண்ட் ஷெட்யூல். ஸோ இந்த 4 மெத்தடும் சர்வேக்கு கீழே வரும். ஸோ இந்த 4 மெத்தடும் தான் ரொம்ப முக்கியமான மெத்தட் ஆஃப் சர்வேஸ். ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு அப்சர்வேஷன் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸை வந்து டேட்டா கலெக்ஷனுக்காக கூப்பிட்டுட்டோம். ஆனால் அவங்கள அப்சர்வ் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து என்னென்ன அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது, அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது, அவங்களோட பர்சனாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம அப்சர்வ் பண்ணி அவங்கக்கிட்ட எந்த கொஷினுமே கேட்க மாட்டோம். ஸோ நம்மளோட அப்சர்வேஷன் மூலமாக நம்ம அப்சர்வ் பண்ணி ஒரு டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறோம், எடுக்கிறோம் அப்படின்னா அப்சர்வேஷன் மெத்தட் மூலமாக அதை வந்து எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒருத்தரோட சைக்காலஜிக்கலை வந்து டெஸ்ட் பண்ணணும், இல்லை அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு
சுச்சுவேஷன் கொடுத்துட்டு அந்த சுச்சுவேஷன் அவங்கள ஹேண்டில் பண்ணுறப்ப நம்ம அப்சர்வ் பண்ணி அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது அப்சர்வேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம் மேம். ஸோ அதை பிவி யங் அப்படின்ற ஒரு அப்சர்வேஷன் மெத்தடை என்ன டிஃபைன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அப்சர்வேஷன் மே பி டிஃபைன்ட் அஸ் சிஸ்டமேட்டிக் வியூவிங் கப்புள்டு வித் கன்சிடரேஷன் ஆஃப் சீன் ஃபெனமனா. ஸோ அப்சர்வேஷன் அப்படின்றது ஒரு சிஸ்டமேட்டிக் வியூவிங். ஸோ ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம பார்க்குறது அப்சர்வேஷன். ஸோ வித் என்னென்ன எதை வந்து சேர்ந்தது அப்படின்னா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்றத சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஸ்டெப்ஸ் ஆஃப் எஃபெக்ட். ஸோ எப்படி வந்து ஒரு அப்சர்வேஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிட்டர்மைன் வாட் நீட்ஸ் டு பி அப்சர்வ்டு. ஸோ என்ன அப்சர்வ் பண்ணணும் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணணும். எந்த பர்சனாலிட்டியை அந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட வந்து அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் செலக்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ எந்த அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி பார்ட்டிசிபென்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அது வந்து எப்படி வேணால் செலக்ட் பண்ணலாம். நம்ம வந்து ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கோ இல்லை நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்கோ யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டக்ட் த அப்சர்வேஷன். ஸோ அப்சர்வேஷன் வந்து கண்டக்ட் பண்ணணும். ஸோ அதில் வென்யூ, டியூரேஷன், ரெக்கார்டிங் மெட்டீரியல், டேக் ஃபோட்டோகிராஃப்ஸ். ஸோ ரெக்கார்டிங் மெட்டீரியல் அப்படின்றது வீடியோ கேமராஸ் மூலமாகவோ இல்லை அவங்க பிஹேவியர் வந்து ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுறோம். இல்லை ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே ஒரு ரெக்கார்டிங் ரிலேட்டடாக தான் வரும். அண்ட் தென் கம்பைல் த டேட்டா. ஸோ ரெக்கார்ட் பண்ண டேட்டாவை நம்ம கம்பைல் பண்ணுறோம். கம்பைல்னா அரேஞ்ச் பண்ணுறது. ஸோ கம்பைல் பண்ணதுக்கு அப்புறம் அனலைஸ் பண்ணிவிட்டு இன்டர்பிரேட் பண்ணுறோம். ஸோ அதை இன்டர்பிரேஷன் பண்ணி விரிவாக நம்ம வந்து ரிட்டர்ன் மூலமாக எழுதுகிறோம் வெர்பலாக. ஸோ இதுதான் வந்து ஒரு அப்சர்வேஷன் மெத்தட் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான ஃப்ளோ சார்ட் மேம். இது கேட்பாங்களா? அப்படிலாம் கேட்க மாட்டாங்க இதில். இப்படிலாம் கேட்க மாட்டாங்க மேம். சும்மா தெரிஞ்சுக்கணும் ஒரு நாலேஜ்க்காக. எங்கேயாவது ஒரு இடத்துல யூஸ் ஆகலாம்ல மேம் கொஸ்டின்ல. காமனா டேட்டா பத்தி வராது. மேக்ஸிமம் அந்த ப்ரைமரி டேட்டா, இது செகண்டரி டேட்டா பற்றி கேட்பாங்க மேம். அதேமாதிரி குவான்டிடேட்டிவ் டேட்டானா என்ன, குவாலிட்டேட்டிவ் டேட்டானா என்னன்னு சொல்லி கேட்பாங்க. அது கொஸ்டின் நான் பார்த்த வரைக்கும் அப்படிலாம் கேட்டிருக்காங்க. இல்லை இன்டர்வியூவில் வந்து மேபி என்னென்ன டைப்ஸ் இருக்கலாம், அந்த டைப்ஸ்லாம் பற்றி மேபி அந்த கொஸ்டின் வந்து வரலாம் மேம். ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி. ஓகே மேம். ஸோ அப்சர்வேஷன் பொறுத்தளவுக்கு இதில் ஆக்சுவலாக வந்து எப்படி சொல்கிறது, அப்சர்வேஷன் கீழே இருங்க நான் எழுதுகிறேன். ஸோ இங்கே அப்சர்வேஷன். ஸோ இதுக்கு கீழே ஒரு செட்டு, இதுக்கு கீழே ஒரு செட்டு, இதுக்கு கீழே ஒரு செட். அதாவது எல்லாமே அப்சர்வேஷனோட கிளாஸிஃபிகேஷன் தான். ஆனால் வந்து மீனிங் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இப்போது உங்களுக்கு அடுத்த ஸ்லைட் பார்க்கும்போதே புரியும், இருங்களேன். ஸோ ஸ்ட்ரக்சர்டு அப்சர்வேஷன் அப்படின்னா என்னென்னா, ஸோ நம்ம ப்ராப்பராக வென்யூ, டேட்டு எல்லாமே சொல்லி நாங்கள் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத சாம்பிள்ஸ் கிட்டேயும் சொல்லி நம்ம ஒரு ப்ராப்பரான வேல வந்து அப்சர்வ் பண்ணுறது ஸ்ட்ரக்சர்டு அப்சர்வ். அதே வந்து அன்ஸ்ட்ரக்சர் அப்படின்னா பிளேஸ் எதுவுமே வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ நேச்சுரலாக அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றத அப்சர்வ் பண்ணுறது அன்ஸ்ட்ரக்சர்டு அப்சர்வேஷன். ஸோ இதே வந்து அடுத்த கிளாசிஃபிகேஷன் பாருங்களேன். பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன், நான் பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன். ஸோ ஸ்ட்ரக்சர்டு அப்சர்வேஷன்னா அதனோட அதே மீனிங் தான் பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷனும். அன்ஸ்ட்ரக்சர்டு அப்சர்வேஷனோட அதே மீனிங் தான் நான் பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷனும். ஆனால் அந்த நேம் மட்டும் மாறும். ஸோ அந்த இது எதுக்காக நான் போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த ஆப்ஷன்ஸில் இந்த நேம்லாம் வரதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது மேம். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன் இருக்கா இல்லையா நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடாதுல்ல, அதுக்காக தான். ஸோ பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு அப்சர்வர் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு செமினார் ஹாலில் இருக்கோம், ஒரு 100 மெம்பர்ஸ் ஆஃப் பீப்புள் வந்து இருக்கிறோம். ஸோ அப்போ அதில் 100 மெம்பர்ஸ் ஆஃப் பீப்புளை வந்து அப்சர்வ் பண்ணணும். ஸோ அப்போ அது வந்து அந்த அப்சர்வர் இன்வால்வ் ஆகி ஒரு மெம்பராக இன்வால்வ் ஆகி அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா அது பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன். இதே நான் பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன் அப்படின்னா என்னென்னா, ஸோ அதில் அப்சர்வர் வந்து இன்வால்வ் ஆக மாட்டாங்க. வேற ஏதோ ஒரு ஆளை வச்சோ இல்லை ரெக்கார்டிங் பண்ணியோ அதுக்கப்புறம் அவங்க வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா அது நான் பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வேஷன். இப்போ ஸ்ட்ரக்சர்டு அப்சர்வேஷன்னா எல்லாமே ப்ராப்பராக நடக்கிறது, அதில் அப்சர்வர் இன்வால்வ் ஆகியிருப்பாங்க, அது ஸ்ட்ரக்சர்டு அப்சர்வேஷன். அன்ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷன் அப்படின்னா என்னென்னா, நேச்சுரலாக அந்த என்வாயன்மெண்ட்டில் இருக்கிறத அப்படியே ரெக்கார்ட் பண்ணி பார்க்குறது அன்ஸ்ட்ரக்சர்ட் அப்சர்வேஷன். ஸோ அதே மீனிங் தான் இங்கேயும். பார்ட்டிசிபெண்ட் அப்படின்னா அந்த அப்சர்வர் ஒரு பார்ட் ஆஃப் த மெம்பராக இன்வால்வ் ஆகி
அவங்க வந்து என்ன எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றத அப்சர்வ் பண்ணுவாங்க. நான் பார்ட்டிசிபெண்ட் அப்படின்னா என்னென்னா, ஸோ அப்சர்வர் அங்கே இன்வால்வ் ஆக மாட்டார், வேறு ஏதாவது ஒரு பர்சன் வச்சு வேலை வாங்கி அதை வந்து அகெயின் வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க, ஸோ அனலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து நான் பார்ட்டிசிபெண்ட் அப்சர்வன் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அன்கண்ட்ரோல் அப்சர்வேஷன், கண்ட்ரோல்டு அப்சர்வேஷன் அப்படின்னா என்னென்னா, அன்கண்ட்ரோல் அப்படின்றது நேச்சுரலாக எந்த பிளேஸில் நடக்கணும் அப்படியே இருக்கிற மாதிரியே நம்ம அப்சர்வ் பண்ணுறது அன்கண்ட்ரோல். எந்த விதமான என்வாயன்மெண்ட்டையும் நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம், ஆல்ரெடி இருக்கிற பிளேஸ்லேருந்தே அப்சர்வ் பண்ணுறது அன்கண்ட்ரோல். இதே கண்ட்ரோல்டு அப்படின்னா என்னென்னா, இப்போ ரிசர்ச் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணி இந்த என்வாயன்மெண்ட்டில் இந்த பீப்புள் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் மிலிட்ரி மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணி ஸோ இதில் எப்படி இந்த பீப்புள்ஸ் வந்து பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணுறது கண்ட்ரோல்டு அப்சர்வேஷன். ஆனால் மீனிங் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு மோரல்லஸ் ஒரே மீனிங் தான் வரும். இந்த ஹெட்டிங் மட்டும் ப்ராப்பராக படிச்சுக்கோங்க மேம். ஸோ இது 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்சர்வேஷனை: ஸ்ட்ரக்சர்டு, அன்ஸ்ட்ரக்சர்டு, பார்ட்டிசிபெண்ட், நான் பார்ட்டிசிபெண்ட்டு, கண்ட்ரோல்டு, அன்கண்ட்ரோல்டு, அந்த மாதிரி 3 டைப்பாக டிவைட் கிளாஸிஃபிகேஷன் வந்து 3ஆக டிவைட் ஆகுது மேம். இதில் எதுவும் டவுட் இருக்கா மேம்? இல்லை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்வியூ மெத்தட். ஸோ இன்டர்வியூ மெத்தட் அப்படின்னா என்னன்னா, ஒரு பர்சனை இன்டர்வியூ மெத்தடுக்கும் கொஷினர் மெத்தடுக்கும் ஷெட்யூல்டுக்கும் சிமிலர் டிஃப்ரென்சஸ் தான் இருக்கும். ஸோ இன்டர்வியூ அப்படின்னா பர்சன் வந்து கொஷினரில் அவங்க ஃபில்லே பண்ண மாட்டாங்க, அவங்க கிட்ட கேட்டு நம்ம தான் ஃபில் பண்ணுவோம், இல்லைன்னா ரெக்கார்ட் பண்ணுவோம், எல்லாமே நம்ம வேலை தான். ஸோ அதுதான் வந்து இன்டர்வியூ மெத்தட். இது வந்து ஓரலாகவும் இருக்கலாம், இல்லை ஓரலாக அவங்கள்ட்ட கேட்டுட்டு நம்ம ரிட்டன் ஃபார்ம்லேயும் வந்து எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்டர்வியூ வந்து கொஷின் ஆஸ்க் பண்ணாங்க அப்படின்னா ரெஸ்பாண்டன்ஸ் வந்து, அதாவது சாம்பிள்ஸ் வந்து ரெஸ்பாண்ட் மட்டும் தான் பண்ணுவாங்க, அவங்க வந்து எழுதவோ இல்லை அவங்க அதில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அதுதான் மெயின் இதுவே கான்செப்டே. ஸோ இதுலேயும் வந்து ஸ்டெப்ஸ் என்னென்ன, எப்படி வந்து இன்டர்வியூ மெத்தட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்வியூ ஷெட்யூல் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ இத்தனை மணிக்கு வந்து இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து செலக்ட் சப்ஜெக்ட்ஸு, கீ ரெப்ரசன்ட்ஸ். ஸோ ஒரு செட் ஆஃப் பீப்புளை வந்து செலக்ட் பண்ணுறது, அண்ட் தென் கண்டக்ட் இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த சாம்பிள்ஸ் கிட்டே என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்ற டேட்டாவை அனலைஸ் பண்ணி நம்ம வந்து லாஸ்ட்டில் இன்டர்பிரேட் பண்ணுவோம். ஸோ அதே மெத்தட் தான் எல்லாத்துக்குமே வரும். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இங்கே இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறோம், அங்கே முன்னாடி பார்த்ததுல அப்சர்வ் பண்ணுறோம். ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான் மேம். ஸோ மேம் ஓகே மேம். ஓகே மேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளாஸிஃபிகேஷன். ஸோ இன்டர்வியூ மெத்தடில் என்னென்ன கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, பேசிக்காக 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ, அன்ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ, ஃபோக்கஸ்டு இன்டர்வியூ. இதில் ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூ, அன்ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ நமக்கே ஐடென்டிஃபையாக இருக்கும். ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூனா ப்ராப்பரான கொஷின்ஸ் வந்து மேக் பண்ணி கரெக்டான டைம் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணி நடத்துறது ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ. அன்ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூ அப்படின்னா நம்மளோட ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறது அன்ஸ்ட்ரக்சர் இன்டர்வியூ. அதே வந்து ஃபோக்கஸ்டு இன்டர்வியூ அப்படின்னா என்னென்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் பர்டிகுலராக இந்த ஜாப் இருக்கவங்கள்ட்ட மட்டும்தான் நான் வந்து வாங்குவேன், இந்த ப்ராப்ளம் நோக்கி மட்டும்தான் வாங்குவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு பேக் பெயின் வரும், அந்த பேக் பெயின்க்குரிய உங்களை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி இன்டர்வியூ பண்ணுவேன் அப்படின்றது ஃபோக்கஸ்டு இன்டர்வியூ. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி அந்த ரெஸ்பாண்டண்ட்டை செலக்ட் பண்ணுறது ஃபோக்கஸ்டு இன்டர்வியூ மேம். ஸோ இன்டர்வியூவில் இந்த 3 டைப் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க மேம். ஸோ அதே மாதிரி கிளினிக்கல் இன்டர்வியூ, குரூப் இன்டர்வியூ, குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் இன்டர்வியூ. ஸோ கிளினிக்கல் இன்டர்வியூ அப்படின்னா என்னென்னா, ஒரு பர்சனோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை அவங்க எப்படி மென்டலி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே நம்ம எடுக்கிறது கிளினிக்கல் இன்டர்வியூ. அதே குரூப் இன்டர்வியூ அப்படின்னா நம்ம குரூப் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கோம்ல, ஒரு ப்ராப்ளமை ஒரு 6-7 பேர் வந்து சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறது குரூப் இன்டர்வியூ. அதே இதில் நிறைய இடத்துல இன்டர்வியூலலாம் வந்து குரூப் டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க. ஸோ அந்த கான்செப்ட் தான் இதுலேயும் வரும். அண்ட் தென் குவாலிட்டேட்டிவ் இன்டர்வியூ அப்படின்னா அவங்களோட கேரக்டர்ஸை நம்ம இன்டர்வியூ பண்ணுறது குவாலிட்டேட்டிவ். குவான்டிடேட்டிவ்னா நம்பர்ஸ் ரிலேட்டடானது, உங்களோட ஏஜ் என்ன, நீங்கள் எத்தனை டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட சேலரி அமௌண்ட் என்ன, அதெல்லாமே வந்து குவான்டிடேட்டிவ் இன்டர்வியூ. குவாலிட்டேட்டிவ் அப்படின்றது நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க, நீங்கள் மேலா ஃபீமேலா, அது எல்லாமே வந்து குவாலிட்டேட்டிவ் இன்டர்வியூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் இன்டர்வியூ அப்படின்னா, ஸோ பர்சன் பை பர்சன். மேம் மேம்
கிளினிக்கல் இன்டர்வியூனா என்ன மேம்? ஸோ ஒன்றும் இல்லை மேம். இப்போ ஒரு பேஷண்ட்டோட அனிமியா லெவல் என்ன, அவங்களோட வெயிட் என்ன, இல்லை பிபி, அதெல்லாம் செக் பண்ணுறது. அதாவது கிளினிக்கல் அப்படின்னு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவங்களோட மெடிக்கல் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே இது பண்ணுறது கிளினிக்கல் மேம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அவங்களோட சைக்கலாஜிக்கல் இப்போ இதில் போட்டிருக்காங்க பாருங்களேன், அண்டர்லைங் ஃபீலிங்ஸ் ஆர் மோட்டிவேஷன் ஆர் வித் த கோர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது அது எல்லாமே சைக்காலஜிக்கல் ரிலேட்டடாக வரும். சைக்காலஜிக்கலாவோ இல்லை ஃபிசியலாஜிக்கலாவோ ஒருத்தவங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து கிளினிக்கல் மேம். இப்போ ஏஜுக்கும் அவங்களோட அனிமியா லெவலுக்கும் டிஃப்ரென்ஸ் வேறு. ஏஜ் அப்படின்றது குவான்டிடேட்டிவ் இன்டர்வியூ, அனிமியா அப்படின்றது கிளினிக்கல் இன்டர்வியூ. இல்லை அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்களா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது அது வந்து கிளினிக்கல் இன்டர்வியூ மேம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், கிளினிக்கல் இன்டர்வியூக்கு ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரு கொஷினர் மாதிரி கொடுத்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. நிறைய கொஷின்ஸ் கேட்டு அதுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது வந்து கிளினிக்கல் இன்டர்வியூ மேம். ஜென்ரலாக நம்மளோட டேட்டாஸ் வந்து கேட்குறாங்க, அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்றது அது வந்து நேம் ஏஜ் எல்லாம் ஃபில் பண்ணுறோன்னா அது குவான்டிடேட்டிவ் அண்ட் குவாலிட்டேட்டிவ் இன்டர்வியூ மேம். ஓகே மேம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இண்டிவிஜுவல் இன்டர்வியூ அப்படின்னா நம்ம ஜாபுக்கு போகிறது. ஒரு சிங்கிள் பர்சனை வச்சு மீட் பண்ணி இன்டர்வியூ பண்ணுறது இண்டிவிஜுவல் இன்டர்வியூ. இதே வந்து செலெக்ஷன் இன்டர்வியூ அப்படின்னா என்னென்னா, பேஸ்ட் ஆன் த பர்டிகுலர் ஜாப், இல்லை டீச்சிங்காக நம்ம இன்டர்வியூ போகிறோம் அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறது செலெக்ஷன் இன்டர்வியூ. ஸோ செலெக்ஷன் இன்டர்வியூ, இண்டிவிஜுவல் இன்டர்வியூலாம் அவ்வளோ முக்கியம் இல்லை மேம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த 3 டைப் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு 3 டைப் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர்டு, அன்ஸ்ட்ரக்சர்டு, ஃபோக்கஸ்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷினர்ஸ். ஸோ கொஷினர்ஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு ரிசர்ச்சர் ப்ராப்பரான கொஷின் வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை சாம்பிள்ஸ் கிட்ட கொடுத்து அதை வந்து ஃபில் பண்ணி வாங்குறது தான் வந்து கொஷினர். அது வந்து பை போஸ்ட் மூலமாகவும் பண்ணலாம், இல்லை இப்போது கொரோனா டைமில் நம்ம மெயில் கொஷின்ஸ் கூட பண்ணோம், இல்லை கூகுள் ஃபார்மில் பண்ணணும். அது எல்லாமே வந்து கொஷினர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன இதில் கான்செப்ட் அப்படின்னா, நம்ம ஒன்று கொடுத்துட்டு அந்த டேட்டாவை அப்படியே நம்ம அவங்கக்கிட்டேருந்து திருப்பி வாங்குகிறோம். ஸோ அதை ஃபில் பண்ணுறது யார் அப்படின்னா, சாம்பிள்ஸ் தான் ஃபில் பண்ணுவாங்க, ரெஸ்பாண்டன்ஸ் தான் ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி கொஷினை ப்ரிப்பேர் பண்ணுறப்போ ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆர்டராக வந்து நம்ம கொஷின்ஸ் வந்து மேக் பண்ணும். இப்போ நேமுக்கு அப்புறம் ஏஜுக்கு அப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அந்த மாதிரி ஆர்டராக இருக்கணும். இல்லை நேமை ஃபஸ்ட்டாக கொடுத்துட்டு ஏஜ் வந்து 30th கொஷினாக கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஃபில் பண்ணுறது நமக்கு அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அவங்க ஃபில் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த ஆர்டரில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேயும் எப்படி கொஷினர் இதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்குது. ஸோ ப்ரிப்பேர் கொஷின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஷின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம். அது எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றது நெக்ஸ்ட் ஸ்லைடில் இருக்கும் மேம். அண்ட் தென் செலக்ட் ஒரு ரெஸ்பாண்டன்ஸ். ஸோ ரெஸ்பாண்டண்ட்டை செலக்ட் பண்ணுறோம். அண்ட் தென் கொஷினரை கொடுத்து அவங்கக்கிட்ட எழுதி வாங்குகிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டேப்லெட் டேட்டா கலெக்டட். ஸோ என்னென்ன எல்லா கொஷினரையும் வந்து கன்சால்டேட் பண்ணி நம்ம வந்து ஒரு டேப்லேஷன் வந்து மேக் பண்ணுவோம். அதுதான் வந்து டேட்டா கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அண்ட் தென் கன்சால்டேட் பண்ணதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணி இன்டர்பிரேட் பண்ணுவோம். ஸோ அதுதான் காமனான ப்ரொசீஜர் தான் எல்லாத்துக்குமே. ஸோ அதில் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னா, ஓப்பன் எண்டட் கொஷின்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணலாம். ஓப்பன் எண்டட் கொஷின்னா ஒரு கொஷின் கொடுத்துட்டு அதுக்கு நம்மளே வந்து ஃபுல்லாக ஒரு பேராகிராஃப் மாதிரி ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஓப்பன் எண்டட் கொஷின். அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கொடுக்கலாம். இல்லைனா க்ளோஸ் எண்டட் கொஷின் ஆர் ஃபிக்ஸ்டு ஆல்டர்னேட்டிவ் கொஷின். ஸோ க்ளோஸ் எண்டட் கொஷின் அப்படின்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஆர் நோ டைப் கொஷின். ஸோ இதில் வந்து டிச்சோட்டோமஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின்ஸ் இருக்குல்ல டைப்ஸில். டிச்சோட்டோமஸ் அப்படின்னா என்னென்னா எஸ்ஆர் நோ டைப் கொஷின். இதே வந்து மல்டிபிள் கொஷின் அப்படின்னா என்னென்னா, நம்ம ஒரு எம்சிக்யூஸ் இப்போ ஒரு கொஷின் கொடுத்து 4 ஆப்ஷன் கொடுக்கறது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின். ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் எண்டட் கொஷினும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு குட் கொஷினை வந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஒரு கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிளாக இருக்கணும். ஸோ ரொம்ப வளவலன்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த ரெஸ்பாண்டன்ஸ் வந்து படிக்கிறப்பயே வந்து ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுவாங்க. அது படிக்கிறதே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். செகண்ட் பாயிண்ட் வந்து ஃபாலோ எ சீக்வன்ஸ் ஆஃப் கொஷின் ஃப்ரம் ஈஸி டு டிஃபிகல்ட். அதாவது ஃபஸ்ட் இருக்க கொஷின் வந்து எப்போதுமே ரொம்ப ஈஸியாக இருக்கணும். அண்ட் தென் ஈஸி டு டிஃபிகல்ட்டில் வரும்போது தான் அந்த ஆன்சரிங் லெவல் வந்து நமக்கு எஃபிஷியண்ட்டாக கிடைக்கும். ஸோ ஈஸி டு டிஃபிகல்ட் லெவலில் தான் இருக்கும். அதனால தான் நம்ம எப்பொழுதுமே அப்ளிகேஷனாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்போம். நேமு, ஏஜ், அந்த மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஃபெமிலியரான டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ லாஸ்ட்டில் தான் வந்து மார்க்ஸு, சிஜிபிஏ அதெல்லாம் வந்து வைப்போம்.
அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் வந்து டெக்னிக்கல் டேர்ம் ஷுட் பி அவாய்டட். ஸோ ஏன் கொஷினில் டெக்னிக்கல் டேர்ம் வந்து அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த டெக்னிக்கல் டேர்ம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ அப்படி இருக்கப்போ அந்த டேர்ம் வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ எல்லாருக்கும் காமனாக தெரிகிற லாங்குவேஜில் தான் மேக்ஸிமம் கொஷின் வந்து ஃபாலோ பண்ணணும். அதனால தான் இப்போயுமே நம்ம ரிசர்ச் பண்ணுறோம், நம்ம ஒரு கொஷினை வந்து மேக் பண்ணுறோம் அப்படின்னா போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழில் ரெண்டுத்துலேயுமே வந்து பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதனால் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. சப்போஸ் இங்கிலீஷ் தெரியாதவங்க நம்மளோட மதர் டங் காமன் லாங்குவேஜில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த ஒரு ரூல் மேம். ஸோ நம்மளோட இப்போ இங்கே தமிழ்நாட்டில் பண்ணுறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் ரிசர்ச் பண்ணுறப்ப கண்டிப்பாக கம்பல்சரி ஒரு தமிழ் கொஷினர் வந்து இருக்கணும் அப்படின்றது ஒரு ரூல். அண்ட் தென் ஷுட் பி ப்ரொவைட் அடிக்குவேட் ஸ்பேஸ் ஃபார் ஆன்சர் இன் த கொஷினர். ஸோ இப்போ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு அடிக்குவேட்டான ஸ்பேஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அண்ட் தென் ஸோ ஃபிசிக்கலாக ஒரு கொஷினர் பேப்பர் வந்து எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத நெக்ஸ்ட் பாயிண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பேப்பர் குவாலிட்டி வந்து கரெக்டாக நல்லா இருக்கணும். அண்ட் தென் கலர் வந்து கரெக்டாக இருக்கணும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் பண்ணியிருந்தாலுமே நம்ம வந்து ஸ்மஜ் ஆகாமல் பிரிண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் சீக்வன்ஸ் மஸ்ட் பி கிளியர். ஸோ நம்மளோட கொஷினரோட சீக்வன்ஸ் வந்து கிளியராக இருக்கணும். இதுக்கடுத்து இதுதான் அப்படின்ற மாதிரி கிளியராக இருக்கணுன்றாங்க. ஸோ இப்படி தான் ஒரு கொஷினர் வந்து இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷெட்யூலுக்கும் கொஷினருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, கொஷினர் வந்து ரெஸ்பாண்டன்ஸே ஃபில் பண்ணுவாங்க. ஆனால் ஷெட்யூல்ஸில் வந்து கொஷின் ஃபில் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணி ஸோ ரெஸ்பாண்டன்ட் கிட்ட இருந்து கரெக்டான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி நம்ம கொடுக்கறது தான் வந்து ஷெட்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் மோரார்லெஸ் வந்து இன்டர்வியூ மெத்தட் மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இன்டர்வியூ மெத்தடில் ரிசர்ச்சரே அந்த ஒர்க்கை பண்ணுவாங்க. ஆனால் ஷெட்யூல்ஸில் ரிசர்ச்சர் ஒருத்தவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் இடத்துக்கு போயிட்டு அந்த பீப்புள்கிட்ட இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டு வந்து நமக்கு வந்து கொடுக்கறது வந்து ஷெட்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது அவங்கள வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுறவங்க அவங்க என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா எனுமரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். எனுமரேட்டர் வந்து ரெஸ்பாண்டன்ஸ் கிட்ட போயிட்டு நிறைய கொஷின்ஸ் கேட்டு அந்த கொஷினரில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு லிஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ரெக்கார்டை வந்து நம்மக்கிட்ட வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஷெட்யூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, எனுமரேட்டர் இந்த ஒர்க்கை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் வந்து நம்ம கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஸ்டினருக்கு ஷெட்யூல் பண்றவங்களா சொல்லுங்க. ஆமாம் மேம். அவங்க பேர் எனுமரேட்டரா? எனுமரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அவங்க டேட்டாவை வந்து ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டு வந்து நமக்கு தருவாங்க. ஸோ இப்போ எனுமரேட் அப்படின்னா விரிவாக நமக்கு வந்து இப்போது நிறைய சில கொஷின்லலாம் பார்த்துருப்போம். எனுமரேட் போட்டுட்டு ஏதாவது ஒரு கான்செப்ட் போட்டிருப்பாங்க. அப்போ அந்த கான்செப்டை பற்றின விரிவான இது வந்து கொடுக்கறது தான். ஸோ இப்போ நம்ம இந்த டேட்டா கலெக்ஷன் பண்ணதை பற்றின விரிவான ஒரு இதை வந்து கொடுக்குறவங்க தான் எனுமரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுதா மேம்? ஓகே மேம். ஸோ கொஷினருக்கும் ஷெட்யூலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஜென்ரலி கொஷினர் வந்து ஜென்ரலி சென்ட் டு த்ரூ மெயில் ஆர் நோ ஃபர்தர் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர். ஸோ கொஷினர் வந்து நம்ம மெயிலாகவும் பண்ணலாம், இல்லைனா ஃபிசிக்கலாகவும் பண்ணலாம். அதே ஷெட்யூல் வந்து எனுமரேட்டர் தான் அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு அவங்க ரெஸ்பாண்டன்ஸ் கிட்ட கேட்டு ஃபில் பண்ணி வாங்குவாங்க. எனுமரேட்டர் தான் அதை ஃபில் பண்ணுற ஒர்க் பண்ணுவாங்க. கொஷின்ஸ் இஸ் சீப்பர் மெத்தட். ஸோ கொஷினர் மெத்தட் வந்து ரொம்ப சீப்பஸ்ட் மெத்தட். ஷெட்யூல் மெத்தட் வந்து காஸ்ட்லி மெத்தட். ஏன்னா அவங்களுக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு எனுமரேட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும், அவங்களுக்கும் தனியாக ஒரு அந்த அது பேர் என்ன ட்ரைனிங் வந்து கொடுக்கணும். அதனால காஸ்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் நான் ரெஸ்பான்ஸ் இஸ் ஹை. கொஷினரில் மேபி ரெஸ்பாண்டன்ஸ் வந்து நிறைய கொஷின்ஸுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் போகலாம். ஆனால் வந்து அதே ஷெட்யூலில் நான் ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஏன்னா ஒரு எனுமரேட்டர் வந்து கேட்டு ஃபில் பண்ணுறப்போ எல்லா கொஷின்ஸுமே மேக்ஸிமம் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து இன்கம்ப்ளீட் அண்ட் ராங் இன்ஃபர்மேஷன் இஸ் மோர். ஸோ அவங்களே அந்த கொஷினரை ஃபில் பண்ணும்போது அதில் இன்கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷனோ இல்லை ராங்கான இன்ஃபர்மேஷனோ நிறையா இருக்கலாம். ஆனால் வந்து ஷெட்யூல்ஸில் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹானஸ்டி ஆஃப் த எனுமரேட்டர். ஸோ எனுமரேட்டரோட ஹானஸ்டி லெவல் பொறுத்து மேக்ஸிமம் இதில் வந்து ஹையாக தான் இருக்கும். ஸோ எந்த ஒரு இன்ஃபர்மேஷனோ இல்லை இன்கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனோ நமக்கு வந்து இருக்காது. அண்ட் தென் லாஸ்ட் பாயிண்ட் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த குவான்டிட்டி ஆஃப் த கொஷினர். ஸோ அதாவது கொஷினர்லேருந்து நமக்கு எவ்வளோ டேட்டா கம்ப்ளீட்டான டேட்டா கிடைக்குது அப்படின்றது குவான்டிட்டி ஆஃப் த கொஷினர் வந்து
பொறுத்து அமையும். இதே வந்து ரொம்ப அக்யூரேட்டான இன்ஃபர்மேஷனும் கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷனும் நமக்கு ஷெட்யூல்ல இருந்து கிடைக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ல என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கொஷினர்ல இருக்க அந்த இன்ஃபர்மேஷனோட குவான்டிட்டி பொறுத்து அது வந்து கம்ப்ளீட்டா இருக்கா இல்லையா அப்படின்றது நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஆனால் ஷெட்யூல்ல வந்து கண்டிப்பாக நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப கரெக்டாக இருக்கும் அண்ட் தென் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இதுதான் இது ரெண்டுத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். இது புரிஞ்சுதா மேம்? எஸ் மேம். ஓகே மேம். ஸோ அடுத்து ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம டேட்டா கலெக்ஷன் பற்றி பார்த்தோமா. டேட்டா கலெக்ஷன் பார்க்குறப்போ இந்த கொஷின்ஸ் வந்து அடிக்கடி கேட்குறாங்க மேம். அதாவது என்னென்ன டைப் ஆஃப் டேட்டா வந்து எப்பப்பெல்லாம் கலெக்ட் பண்ணுவீங்க அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ அதில் நாமினல், ஆர்டினல், இன்டர்வல், ரேஷியோ இந்த மாதிரி 3 டேட்டா இருக்குது. இதெல்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா லீஸ்ட் டேட்டா கலெக்ஷன், அதாவது ரொம்ப லீஸ்ட் என்ன அப்படின்னா நாமினல், ரொம்ப ஹையஸ்ட் அப்படின்னு என்னன்னு பார்த்தோம்னா ரேஷியோ. ஸோ இதில் நாமினல், ஆர்டினல், இன்டர்வல், ரேஷியோ இந்த ஆர்டரை வந்து மாற்றிடக்கூடாது. ஒரு சில டைம் இதை கொடுத்துட்டு இந்த ஆர்டரை மாற்றியும் கேட்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் நாமினல்லாம் என்ன மாதிரி டேட்டா, ஆர்டினல்லாம் என்ன மாதிரி டேட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நாமினல் அப்படின்றது ஒரு நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ஆர் தட் கொஷின் இல்லைன்னா எஸ் ஆர் நோ கொஷின் வச்சுக்கோங்களேன். ஸோ நாமினல் இட் இஸ் யூஸ்டு டு லேபிள் வேரியபிள்ஸ் இன் டிஃப்ரெண்ட் கிளாசிஃபிகேஷன் அண்ட் டஸ் நாட் இம்ப்ளை குவான்டிடேட்டிவ் வேல்யூ ஆர் ஆர்டர். ஸோ இதில் குவான்டிடேட்டிவ் வேல்யூவோ இல்லை ஆர்டரோ வராது. ஆனால் வந்து இப்போ எஸ்ஆர் நோ டைப் கொஷின் எல்லாமே நாமினலில் வரும்னு வச்சுக்கோங்களேன். அதோட வேரியபிள்ஸ்ன்னு சொல்கிறது நம்ம அதுதான். ஸோ எஸ்ன்றது ஒரு வேரியபிள், நோ அப்படின்றது ஒரு வேரியபிள். ஸோ 2 வேரியபிள்ஸ் வந்து நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா அது நாமினல். ஸோ எக்ஸாம்பிள் எஸ்ஆர் நோ டைப் கொஷினுக்கு நம்ம என்ன ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம், நாமினல் ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் ஆர்டினல் அப்படின்னா என்னன்னா இதில் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்களேன். இப்போ சப்போஸ் நம்ம ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் போயிட்டு இல்லைன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி நம்ம கேட்பாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஸ்மைலி மூலமாக கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு மேத்தமெட்டிக்கல் ஐடியா இல்லாமல் அந்த இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலு, ஃப்ரீக்வன்சி, இல்லைன்னா ஹாப்பினஸ் லெவலு, டிகிரி ஆஃப் பெயின் எவ்வளோ இருக்குது பேஷண்ட் கிட்டலாம் வந்து இந்த பெயின் ஸ்கேல்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ எவ்வளோ அளவு பெயின் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஸ்மைலிஸ் மூலமாக. ஸோ இதெல்லாமே வந்து ஆர்டினல் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அண்ட் தென் இன்டர்வல் ஸ்கேல் அப்படின்னா என்னன்னா இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த நியூமெரிக்கல் ஸ்கேல் வேர் த ஆர்டர் ஆஃப் த வேரியபிள் அஸ் வெல் அஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் வேரியபிள்ஸ் இஸ் நோன். ஸோ ஒரு இன்னும் ப்ராப்பராக சொல்லணும்னா இன்டர்வல் வேரியபிள் அப்படின்னா இப்போ ஒரு ரெசிபி வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா சென்சரி அவல்வேஷன் மெத்தட் பண்ணுவோம்ல மேம். அதில் அந்த ஹெடானிக் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுவோம். 1னா அதுக்கு மீனிங் வந்து இது, 1னா வெரி புவர், 2னா வந்து புவர், அந்த மாதிரி நம்ம ஒரு கோடிங் கொடுப்போம்ல அது வந்து இன்டர்வல் ஸ்கேல். ஸோ ஒன்னுங்கிற நம்பருக்கு என்ன மீனிங், 2ன்ற நம்பருக்கு என்ன மீனிங் அப்படின்றது இன்டர்வல் ஸ்கேல். ஸோ 1லேருந்து 7 வரைக்கும் நம்பர் கொடுத்துட்டு இதில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ண சொல்கிறது இன்டர்வல் ஸ்கேல். இதே வந்து ரேஷியோ அப்படின்னா என்னென்னா ஒரு நாளைக்கு இதில் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ ஹாம்பர்கர்ஸ் வந்து ஈட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு 1லேருந்து 2 இல்லைனா வந்து 2லேருந்து 3, 4லேருந்து 5 இல்லைனா மோர் தேன் 5 இந்த மாதிரி ஒரு 2 நம்பரை மெர்ஜ் பண்ணுற மாதிரி இதுலேருந்து இது வரைக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது வந்து ரேஷியோ ஸ்கேல். இதில் வந்து லீஸ்ட் ஸ்கேல், அதாவது ரொம்ப ஈஸியான ஸ்கேல் என்ன அப்படின்னா நாமினல் ஸ்கேல், ரொம்ப டஃபஸ்ட் ஸ்கேல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரேஷியோ ஸ்கேல். ஸோ இந்த ஒரு ஸ்கேலும் எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறோன்றது புரிஞ்சுதா மேம்? மேம் இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு புரிஞ்சுது. இன்டர்வல் ஸ்கேல் சரி ஓகே. நான் இல்லை நான் சொல்கிறேன் மேம். ஸோ இன்டர்வல் ஸ்கேல் அப்படின்னா என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது என்ன சொல்லலாம், ஒரு ஜெல்லி வந்து ஏதாவது ஒரு ஃபுட் ப்ராடக்ட் வந்து வாங்குகிறோம், ஒரு பன் வந்து வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அதோட டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு 5 நம்பர், 1 நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா புவர், 2 சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆமாம் மேம் ரேட்டிங் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து எத்தனை ஸ்டார் கொடுக்குறோம் அதெல்லாம் அது ஆனால் ஆர்டினல் ஸ்கேலில் வரும் மேம். ரேட்டிங்கிறது ஸ்டார் மாதிரி கொடுத்து நம்ம 4 ஸ்டார் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ஆர்டினல் ஸ்கேலில் வரும். சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல்லாம் அதில் மீன் பண்ணும். ஸோ இதில் இன்டர்வல் அப்படின்றது இன்னும் எக்ஸாக்டாக எது சொல்லலாம், இப்போ ஒரு சிம்பிள் கொடுத்தா அதோட இதுவாக இருக்கும். இது பண்ணலாம் மேம். ஸோ 1 அப்படின்னா 1 மார்க் கொடுத்தீங்கன்னா அதோட மீனிங் இது, 2 மார்க் கொடுத்தீங்கன்னா அதோட மீனிங் இது, 3 மார்க் கொடுத்தீங்கன்னா அதோட மீனிங் இது, அந்த மாதிரி இருக்கும் மேம். ஹெடானிக் மாதிரியா? ஆமாம் ஆமாம் மேம் ஹெடானிக் ஸ்கேல் மாதிரியே தான். ஆனால் அது
அவங்க எஃப்டில யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல மேம் ஹெடானிக் ஸ்கேலு. அதான் தெரியல மேம். அது ஒன்றும் இல்லை மேம். ஹெடானிக் ஸ்கேல்லாம் என்னன்னா நம்ம ஒரு ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். அந்த ரெசிபி வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் கிட்ட கொடுக்குறப்ப நம்ம ஒரு 10 நம்பர் கொடுத்து அதுக்குரிய வந்து 1னா வெரி புவர், 2னா புவர், இதே 10 கிளிக் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மீனிங். அப்போ அந்த 10க்குள்ளே அவங்க எந்த நம்பர் டிக் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம ரெசிபி இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம் மேம். அதான் ஹெடானிக் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதே ரேஷியோ ஸ்கேல் அப்படின்னா இதுக்கு இன்னும் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா, ஸோ இப்போ 90லேருந்து 100 வரைக்கும் வந்து மார்க் எடுத்தவங்க ஃபஸ்ட்டு கிரேடு, 80லேருந்து 90 வரைக்கும் எடுத்தவங்க செகண்ட் கிரேடு, அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம் மார்க் டியூரேஷனோ இல்லை டியூரேஷனுக்குள்ளே வர்றது அந்த மார்க் அப்படின்னு சொல்லி சொல்கிறது ரேஷியோ ஸ்கேல். நம்ம சிஜிபிஏ மார்க் மாதிரி வச்சுக்கலாமா? ஆமாம் மேம். நம்மளோட பர்சன்டேஜ் அந்த சிஜிபிஏ மார்க் மாதிரி இருக்கிறது ரேஷியோ மேம். ஓகே மேம். ஸோ இப்போ இதில் முக்கியம் என்ன அப்படின்னா நாமினல், ஆர்டினல், இன்டர்வல், ரேஷியோ இந்த ஆர்டர் மேம். மேம் ஒரு நிமிஷம். இந்த இன்டர்வெல்க்கு இப்போ நம்ம நார்மலா மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு அதுக்கு சொல்லுவாங்கல்ல கிரேட், அந்த மாதிரி கூட அது இப்போ வந்து வந்து பிலோ மார்க்லாம் வந்து சிஓ ஏ கிரேட் அந்த மாதிரி. அதுவும் சொல்லலாம் மேம். ஆனால் அது மேக்ஸிமம் அது குறிப்பிட்ட மார்க் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம்ல மேம். இப்போ இதுக்குள்ளே இது வந்துச்சு அப்படின்னா அது ஓ கிரேடு, இந்த மார்க்லேருந்து இந்த மார்க்குள்ளே வந்துச்சுன்னா சி கிரேடு அந்த மாதிரி சொல்லுவோம்ல. அது வந்து ரேஷியோவில் வரும் மேம். நம்ம அந்த அதாவது ஃபஸ்ட்டு மார்க்கும் எண்டு மார்க்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் இருக்கவங்க எல்லாமே இது அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணோன்னா ரேஷியோ ஸ்கேலு. இப்போ 1 மார்க் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இன்டர்வல் ஸ்கேல் மேம். இப்போ 1 2 3 4 5 6 7 அப்படின்னு சொல்லி ஒரு இப்போது கூகுள் ஃபார்ம்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சில அப்போல்லாம் சர்வேல வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, இந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, 1 மார்க் கொடுக்குறீங்களா, 2 மார்க்கா, 3 4 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் இன்டர்வல் ஸ்கேலில் வரும் மேம். இப்போ 7 கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ஃபார்ம், 1 கிளிக் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே இல்லை அந்த மாதிரி. ஓகே ஓகே எஸ் மேம். ஸோ இது வந்து இதில் என்ன முக்கியம் அப்படின்னா இந்த ஆர்டரை மாற்றிடக்கூடாது. நாமினல், ஆர்டினல், இன்டர்வல், ரேஷியோ. நாமினல் அப்படின்னா எஸ்ஆர் நோ டைப் கொஷின், ஆர்டினல் அப்படின்னா ஸ்மைலி ஃபேஸஸ், சாட்டிஸ்ஃபேக்ஷனு, அதெல்லாம் வந்து ஆர்டினலில் வரும். இன்டர்வல் அப்படின்னா கோடிங் மாதிரி 1 2 3 4 7 வரைக்கும் நம்பர் கொடுத்துட்டு எது நம்ம பண்ணுறது அந்த மாதிரி கோடிங் மாதிரி. ரேஷியோ அப்படின்னா ஃபஸ்ட்டு வேல்யூவும் மினிமம் வேல்யூவும் மேக்ஸிமம் வேல்யூவும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கு நடுவில் இருக்கிறது வந்து ரேஷியோ ஸ்கேல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அடுத்தது வந்து என்ன இருக்குது செமினார், அவ்வளோதான் முடிய போகுது, கொஞ்சம் நேரம் தான். அதே மாதிரி ஹைப்போதிசிஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோன்னா நம்மளோட ரிசர்ச்சோட டென்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மேம். நான் இந்த ரிசர்ச் பண்ணுறேன், இதில் எனக்கு இதுதான் ரிசல்ட் கிடைக்க போகுது அப்படின்னு நினைக்கிறது அது வந்து ஹைப்போதிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அதில் டேட்டாலாம் கலெக்ஷன் பண்ணி முடிச்சுட்டு அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டெஸ்டிங் பண்ணுவோம். அதான் டி டெஸ்ட்டு, பி டெஸ்ட்டு, அந்த மாதிரி நிறைய டெஸ்ட் இருக்குல்ல மேம். அதில் டெஸ்டிங் பண்ணுறப்ப காமனாக 2 டைப் ஆஃப் எரர் வந்து நமக்கு வந்து அக்வர் ஆகும். ஸோ அந்த 2 டைப் ஆஃப் எரர் பற்றியும் அடிக்கடி கொஷின் கேட்பாங்க. இதில் எப்படி கொஷின் கேட்பாங்க அப்படின்னா டைப் 1 எரர்னா என்ன, டைப் 2 எரர்னா என்ன, அந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி, ஆனால் கரெக்டாக கவனித்தோம் அப்படின்னா ஈஸி. இது மட்டும் கொஞ்சம் கரெக்டாக லிசன் பண்ணுங்கள் மேம். இப்போது இதில் பாருங்கள், நமக்கு வந்து இதில் மேலே இருக்கிறது டைப் 1 எரர், செகண்ட் இருக்கிறது இது வந்து டைப் 2 எரர். ஸோ டைப் 1 எரர் அப்படின்னா என்னென்னா ஒரு ரிசர்ச்சரு கரெக்டான கன்க்ளூஷன் தான் கிடச்சிருக்கும், ஆனால் அதை தப்புன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவார். அது வந்து டைப் 1 எரர். ஸோ இதே டைப் 2 எரர் அப்படின்னா என்னென்னா ஒரு ரிசர்ச்சருக்கு தப்பான கன்க்ளூஷன் வந்திருக்கும், ஆனால் அதை கரெக்டுன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிடுவார். இதுதான் வந்து டைப் 2 எரர். இது புரிஞ்சுதா மேம்? இது ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நல் ஹைபோதசிஸ்னா என்ன? நல் ஹைபோதிசிஸ் அப்படின்னா என்னன்னா இப்போ நம்ம அசம்ஷன் பண்ணியிருக்கிறது ஹைபோதிசிஸ். நல் ஹைபோதிசிஸ் அப்படின்றது நமக்கு கிடைச்சிருக்க ஆன்சர். அப்போ அது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அப்போது நல் ஹைபோதிசிஸ் ட்ரூவாக இருந்து அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, தப்புன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து டைப் 1 எரர். இதே நல் ஹைபோதிசிஸ் வந்து ஃபால்ஸாக இருந்து அதை கரெக்டுன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது டைப் 2 எரர். இல்ல சௌமியா, நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா நல் ஹைபோதசிஸ்னா நீங்க என்ன ஃப்ரேம் பண்றீங்க, நான் இப்படிதான் போறேன்னு பண்றது ஹைபோதசிஸ். எனக்கு இதுதான் வரும்னு அசம்ஷன் பண்றீங்க. ஆமா.
அதே நீ நினைச்ச மாதிரியே வந்துச்சுன்னா அது நல் ஹைபோதசிஸ் அப்படிதானே? அப்படிதான் இல்ல மேம். நல் ஹைபோதசிஸ் அப்படின்றது அப்படித்தான் அது என்னன்னா மாறிச்சு நேச்சர் ஆஃப் தி ஒரு அதாவது நம்ம ஒரு நேச்சர் ட்ரூ தானே. நமக்கு கிடைச்சது கரெக்டா இருக்கிறது வந்து நல் ஹைபோதிசிஸ் மேம். நம்ம அசம்ஷன் பண்ணது ஹைபோதிசிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எதுக்கு ஹைபோதிசிஸ் டெஸ்டிங் பண்ணுவோம்? அதான் சொல்றேன், நான் நேச்சர் ஆஃப் தி சொல்றேன் நம்ம ஆன்சர் சொல்லுவாங்கல்ல மேம். நினைச்சது மாதிரியே வந்துச்சு. அது அந்த ஆன்சர் இருந்துச்சுன்னா தானே அது நல்ல ஹைபோதசிஸ். இல்ல இல்ல, அப்படி இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. அப்படியும் சொல்லலாம். என்னன்னா இப்போ நீங்க ஒண்ணு இது பண்றீங்க. இப்போ ஒரு வெயிட் அனாலிசிஸ் பண்றோம். அதோட ஆவரேஜ் வெயிட் இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க அசம்ஷன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது கரெக்டா வந்துச்சு அப்படின்னா அது நல் ஹைபோதிசிஸ். அது நமக்கு வர ஆன்சர் வந்து நல் ஹைபோதிசிஸ் மேம். அதான் நான் சொல்றேன். அதான் அதான். இப்போ இப்ப நம்ம இதுல ஒரு assumption இந்த நல்ல ஹைபோதசிஸ்க்கும் இந்த எரருக்கும் கம்பைன் பண்ணி நல் ஹைபோதிசிஸ்க்கும் அதான் மேம். நமக்கு வந்து ஒரு ஆன்சர் வந்து கிடைச்சிருக்கு. அந்த ஆன்சர் வந்து கரெக்டு. அந்த கரெக்டாக இருக்கிறது தான் நம்ம தான், அதாவது கரெக்டாக இருக்கிறதோ தப்பாக இருக்கிறதோ நமக்கு வந்த ஆன்சரை நல் ஹைபோதிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம அசம்ஷன் பண்ணியிருக்கிறது நமக்கு வந்து வந்திருக்குது கரெக்டான ஆன்சர். அது வந்து நல் ஹைபோதிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நல் ஹைபோதிசிஸ் கரெக்டாக இருக்குது ஆனால் அது தப்புன்னு சொல்லி நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுறோம். அப்போ அது வந்து டைப் ஏன் 1 எரர். ரிஜெக்ட் பண்றோம்? ரிஜெக்ட் பண்றதுக்கு ரீசன் என்ன? மேம் ஆக்சுவலாக நம்ம அது வந்து எஸ்பிஎஸ்எஸ் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம் மேம். அனலைஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து அந்த பி வேல்யூ அந்த மாதிரிலாம் நிறையா வரும். ஸோ அதில் நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணுவோம். ஏன் ரிஜெக்ட் பண்ணுவோம்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா அதுதான் வந்து டைப் 1 எரர். அது வந்து அந்த ரிசர்ச்சர்கிட்ட தான் போய் கேட்கணும். இப்போ சரி, கரெக்டாக இருக்கு, கன்க்ளூஷன் வந்து கரெக்டாக இருக்கும். கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க மேம். இப்படி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஏன் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது மேம். இல்ல இல்ல, ஏதாவது ரீசன் இல்லை அப்படி இல்லை மேம். அது என்ன ரீசன் எனக்கு உண்மையை சொல்ல தெரியல மேம். ஏன் ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னா மேபி சிமிலாரிட்டிஸ் இல்லை மேம். நான் உங்களுக்கு தேடி பார்த்துட்டு வேணா நான் சொல்கிறேன் மேம். வேணாம் வேணாம். இப்போ நான் சரியா வருமான்னு பாரு. இப்போ நான் வந்து லோட்டஸ் சீட்ல பண்றேன். என்னோட கான்சென்ட்ரேஷன் வந்து அதுல புரோட்டீன் நிறைய இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ம் ரிசல்ட் பாக்குறேன். ஆனா புரோட்டீன் கம்மியா இருக்கு. ம் இப்போ இந்த ஆனா அயன் ஜாஸ்தியா இருக்கு. நீ சொன்ன மாதிரி எரர் வந்து நல்ல ஹைபோதசிஸ். நான் எதிர்பார்த்தது வரல. அது நல்ல ஹைபோதசிஸா? நீங்க எதிர்பார்த்தது வரலன்றது நல் ஹைபோதிசிஸ். இப்போ அதை நீங்க வந்து வரல ஆனா வந்து புரோட்டீன் ரிச்னு அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது டைப் 1 எரர். அதுதான். அப்ப அது டைப் 1. ஓகே. உங்களோட ரிசர்ச் வந்து இப்போ புரோட்டீன் ரிச் தான் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது டைப் 1 எரர். ஓகே. அதான் மேம். நமக்கு ஆனா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு புரோட்டீன் ரிச்ன்ற ரிசல்ட்டும் உங்களுக்கு கரெக்டா வந்துருச்சு. ஆனா நீங்க புரோட்டீன் ரிச் இல்லைன்னு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது டைப் 2 எரர். ஓகே. ஸோ டைப் 1 எரர் அப்படின்னா என்னன்னா நம்மளோட நல் ஹைபோதிசிஸ் நமக்கு கரெக்டான ஆன்சர் தான் வந்திருக்கும். கரெக்டாக வந்ததை தப்புன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறது டைப் 1 எரர். டைப் 2 எரர் அப்படின்னா என்னன்னா நம்ம நல் ஹைபோதிசிஸ் தப்பாக வந்திருக்கும் ஆனால் தப்பாக வந்திருக்கதை நம்ம கரெக்டுன்னு ரிஜெக்ட் பண்ணுறது டைப் 2 எரர். நான் உன்னை கேட்கவா? சொல்லுங்க மேம். என்ன கிறுக்குத்தனமா இருக்கு? எனக்கு தெரியல மேம். அக்செப்ட் தி ஃபால்ஸ் ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் தானே? எங்க மேம்? அக்செப்ட் தி நல். செகண்ட் ஒன்ல அக்செப்ட் தி ஃபால்ஸ். அக்செப்ட் ஃபால்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாலே ட்ரூ ரிஜெக்ட் பண்றாங்கன்னு தானே அர்த்தம். ஆமா, அதுதானே டைப் 1ல போட்டிருக்கு. அதே டைப் 2லயும் போட்டிருக்கு. ஐயோ இருங்க மேம், நீங்க என்னையே குழப்பாதீங்க மேம். ஒரு நிமிஷம் இருங்க. நான் சொல்றேன், அதாவது புரியுது, ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க இதையும் ஏன் கம்பேர் பண்ணி பாக்குறீங்க? டைப் 1யும் டைப் 2யும். டைப் 1 என்ன அப்படின்னா எது டைப் 1 டைப் 2 கேட்டானுங்கன்னா அக்செப்ட் தி ஃபால்ஸ் ரிஜெக்ட் தி ட்ரூனா ரெண்டும் ஒண்ணுதானே மீனிங். மேம் ஐயோ இல்ல மேம், இருங்க மேம். ரிஜெக்ட் பண்றாங்க. ஃபால்ஸ் அதாவது தப்பா இருக்குறத அக்செப்ட் பண்ணிக்கறாங்கன்றது அது டைப் 1 மேம். செகண்ட் அப்படின்றது ஃபால்ஸா இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ட்ரூவா இருக்கிறத ரிஜெக்ட் பண்றாங்க. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஸோ டைப் 1 அப்படின்றது ட்ரூவா இருக்கிறத ரிஜெக்ட் பண்ணிட்டு தப்பா இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறது. டைப் 2 வந்து ஐயோ இப்ப கன்ஃபியூஸ் ஆகுதே.
இருங்க மேம் நான் சொல்கிறேன். டைப் 1 அப்படின்னா என்னென்னா அதாவது கரெக்டாக இருக்காத தப்புன்னு சொல்லிடுறது. டைப் 2 அப்படின்னா என்னென்னா தப்பாக இருக்கத கரெக்டுன்னு சொல்லிடுறது. இதில் இதுதான் இந்த வேர்டிங் தானே மேம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. டைப் 1ல் வந்து ரிஜெக்ட் த ட்ரூ நல் ஹைப்போதிசிஸ், அதாவது ட்ரூவாக இருக்க நல் ஹைப்போதிசிஸை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுறோம் தப்புன்னு சொல்லி. செகண்ட் பாயிண்ட்ல வந்து அக்செப்ட் த ஃபால் நல் ஹைப்போதிசிஸ், இந்த தப்பாக இருக்க நல் ஹைப்போதிசிஸை நம்ம அக்செப்ட் பண்ணிடுறோம். அதை கரெக்டாக தானே மேம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இது ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுறது? நீ ஒண்ணும் பண்ண வேணாம், மீனிங் எப்படி மேம் ஒன்று வரும்? இருங்க வேற. ரிஜெக்ட் த ட்ரூ நல் ஹைப்போதிசிஸ் அப்படின்னா உண்மையா இருக்கிறத தப்புன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இதுல வந்து அக்செப்ட் த ஃபால் தப்பா இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ரிஜெக்ட்டுக்கும் அக்செப்ட்டுக்கும் மீனிங் வேற வேற இல்ல மேம். சொல்லுங்க. இப்போ ட்ரூவா இருக்கிறத அக்செப்ட் பண்ணி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. நீங்க சொல்ற ஆன்சர் இது தப்பு தான் அப்படின்றத நான் டிசைட் பண்ணிட்டேன்னா அதை நான் ரிஜெக்ட் பண்றேன். ஓகேங்களா? இப்ப ஆன்சரை அது கரெக்டா என்னன்னு தெரியாமயே நான் அதுதான் கரெக்ட்னு சொல்றது ஒன்றும் இல்லை மேம். இதுக்கு நீங்க இந்த மாதிரி இது போட்டுக்கோங்க மேம். அதுல வந்து இல்ல வேணாம். ஏன் மனப்பாடம் பண்ண போறீங்க? ஸோ இந்த டேப்லேஷன் மட்டும் போட்டுக்கோங்க மேம். அதாவது இது வந்து டைப் 1, இது டைப் 2. ஸோ டைப் 1 கரெக்டாக இருக்கிறத தப்புன்னு சொல்லி நமக்கு வந்து டைப் 1 டைப் 2 மிங்கிள் பண்ணி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. டைப் 1 அப்படின்னா என்னன்னா கரெக்டாக இருக்கிறத தப்புன்னு சொல்லிக்கிறது. டைப் 2னா தப்பாக இருக்கிறத கரெக்டுன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணுறாங்க, இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணுறாங்க. சௌமியா, ஏன் நம்ம பேசும்போது எக்கோ கேக்குது? நீங்க இல்ல எனக்கு எதுவும் கேட்கலையே எக்கோலாம். ஜீவிதா உங்களுக்கு கேக்குதா? இல்ல ரெண்டு சிஸ்டம் ஆன் பண்ணி ஷேரிங். அதனால இப்ப நம்ம கேட்க வர क्वेश्चन டக்குன்னு ஒரு மாதிரி மாறுது. இல்ல மேம், ஒருவேளை நான் ஹெட்செட் போட்டு தானே இருக்கேன், அதுலயும் எப்படி எக்கோ அடிக்கும்? இப்போ எக்கோ அடிக்குதா மேம்? ஓ வாய்ஸ் எக்கோ அடிக்குது. ஏன் வாய்ஸா? உங்க வாய்ஸ் நாங்க பேசும்போது ஓ எனக்கு எதுவும் அடிக்கல. டைப் 1ல இருக்கவங்க உண்மையை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. டைப் 2ல இருக்கவங்க தப்பா அக்செப்ட் பண்ணிடுறாங்க. இந்த டப்பா மட்டும் போட்டுக்கோங்க மேம், இது ஈஸியா இருக்கும் மேம். சரி நெக்ஸ்ட் போலாமா மேம்? அந்த எரர் அக்செப்ட் பண்ண அப்ப எரர் 2 மேம். எரர் 2னா நம்ம தப்பா இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால எரர் 2 மேம். நம்ம கரெக்டா இருக்கிறத ரிஜெக்ட் பண்ணிக்கிறது எரர் 1 மேம். இப்போ இன்னும் கிளியரா எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? இப்போ ஒரு ஜூஸ் புரியுது. அது ரொம்ப நீங்க யோசிக்காதீங்க என்னது கம்பைன் பண்ணி பார்த்தா புரிய மாட்டேங்குது. இல்ல அது வேண்டாம் மேம், இதெல்லாம் பார்க்காதீங்க. நான் இந்த பென்சில்ல இந்த டேப்லேஷன் மட்டும் பாருங்க மேம், இதுவே உங்களுக்கு போதும் மேம். டைப் 1னா கரெக்டா இருக்கிறத தப்புன்னு சொல்லிடுறது, டைப் 2னா தப்பா இருக்கிறத கரெக்ட்னு சொல்லிக்கிறது. ஸோ இதை நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னாலே எக்ஸாம்ல கரெக்டா கொஸ்டின் ஆன்சர் எழுதிடலாம் மேம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் ஓகே முடிய போகுது. ஸோ ஒர்க் ஷாப்னா என்ன, செமினார்னா என்ன, சிம்போசியம், கான்ஃபரன்ஸ், இதை பற்றி மட்டும் பார்த்துடலாம். ஏன்னா இதை பற்றி அங்கங்கே கொஸ்டின் வந்து கேட்குறாங்க மேம். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் ஷாப் அப்படின்றது எ ஒர்க் ஷாப் இஸ் அ மீட்டிங் வேர் எ குரூப் ஆஃப் பீப்புள் லேர்ன் அபவுட் சம்திங் த்ரூ இன்டென்சிவ் டிஸ்கஷன் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் ரிலேட்டட் டு. ஸோ ஒர்க் ஷாப் அப்படின்றது ஒரு மீட்டிங் மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து சேர்ந்து கண்டக்ட் பண்ணுறது ஒர்க் ஷாப்பு. அதிலோட மெயின் இன்டென்சிவ் என்ன அப்படின்னா ஒரு இதை கற்றுக்கணும், இல்லை இதை பற்றி வந்து நம்ம டிஸ்கஷன் பண்ணணும், இல்லை இந்த ஆக்டிவிட்டிஸை நம்ம கற்றுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பேக்கரி ஒர்க் ஷாப் அப்படின்னா பேக்கிங் பற்றி நம்ம கற்றுக்கணும் அப்படின்றது ஒர்க் ஷாப்.
அண்ட் தென் இது வந்து மேக்ஸிமம் ஃபார்மலாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் டென் டு ஃபோக்கஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் ஆர் டாபிக்ஸ். அதாவது ஜென்ரலாக ஃபோக்கஸ் பண்ணாது, ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டையோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக நம்ம நடத்துறது ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லுவோம். ஆஃபர் மோர் ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஒர்க் ஷாப்பில் மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. And then can be one day workshop or may continue several days. ஸோ ஒன் டே ஒர்க் ஷாப்பாக இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா 2 or 3 டேஸ்க்கு வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்காகவோ இல்லை ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கஷன் பண்ணுறதுக்காகவோ நம்ம கண்டக்ட் பண்ணுறது ஒர்க் ஷாப்பு. இதில் மோராக ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டும் முக்கியமான பாயிண்ட் மேம். ஸோ அடுத்தது செமினார் அப்படின்னா என்னென்னா, இது வந்து ஒரு அகாடமிக் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ செமினார் இது முக்கியமான பாயிண்ட் மேம். ஸோ செமினார் அப்படின்றது ஒரு அகாடமிக் இன்ஸ்ட்ரக்ஷன் எய்தர் அட் அன் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் ஆர்கனைஸ்டு பை ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன். ஸோ இதை வந்து இந்த செமினாரை யார் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன் நடத்துவாங்க, இல்லை அப்படின்னா ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி ரிசர்ச் சென்டர்ஸ் அவங்க எல்லாருமே வந்து செமினார் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் வந்து நாட் வெரி ஃபார்மல். ஸோ அந்த அளவுக்கு மற்ற ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுற அளவுக்கு ஃபார்மலாக இருக்காது அப்படின்றாங்க. கேன் ஃபோக்கஸ் ஆன் மோர் ஜென்ரல் டாபிக். ஸோ ஒரு ஜென்ரலான டாபிக் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஒரு செமினார் வைக்கிறோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த லைஃப் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, டஸ் நாட் லாட் ஆஃப் ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ். ஸோ செமினாரில் ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ ஆனால் ஒர்க் ஷாப்பில் ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் பாயிண்ட் வந்து கண்டக்டிங் ஒன் டே த்ரூ தே கேன் பி ரெக்கரண்ட். ஸோ ஒன் டே ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக நடக்கலாம், அதாவது கண்டினியூஸாக ஒன் டே ஃபுல்லாக நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ ஜென்ரல் டாபிக் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம், ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்காது. அண்ட் தென் ஒரு அகாடமிக் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் செமினாரை. ஸோ அடுத்தது வந்து சிம்போசியம் அப்படின்னா என்னென்னா, எ சிம்போசியம் இஸ் எ மீட்டிங் அட் which a number of experts in a particular field discuss a particular subject. அதாவது சிம்போசியம் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்கள்ல, அந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அந்த சப்ஜெக்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது தான் சிம்போசியம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரொம்ப ஃபார்மலாக இருக்கும். அண்ட் தென் டென் டு ஃபோக்கஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்ட் ஆர் டாபிக்ஸ். ஸோ இதுவும் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான, இப்போ என்என்டிக்கு வந்து அந்த சிம்போசியம் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபீல்டில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு என்என்டி ரிலேட்டடாக வந்து இது பண்ணுறது ஒரு சப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயும் வந்து ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்காது. அண்ட் தென் யூஸ்வலி கம்ப்ளீட்டட் வித்தின் ஒன் டே. ஸோ யூஸ்வலாக ஒன் டேல சிம்போசியம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் கான்ஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னா, கான்ஃபரன்ஸ் இஸ் அ ஃபார்மல் மீட்டிங் ஆஃப் பீப்புள் வித் ஷேரிங் இன்ட்ரெஸ்ட் இன்வால்விங் டிஸ்கஷன் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கன்க்ளூஷன். ஸோ இதில் எதுலேயுமே நம்ம வந்து இந்த மாதிரி பார்க்கல. ஸோ கான்ஃபரன்ஸில் மட்டும்தான் வந்து அந்த பீப்புளுக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷனையோ இல்லை அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டையோ இல்லை இன்வால்மெண்ட்டு இது எல்லாத்தையும் பற்றி டிஸ்கஷன் பண்ணலாம். அண்ட் தென் ப்ராப்ளம் சால்விங், ஸோ ஒரு ப்ராப்ளம் சால்விங் மெத்தடை வந்து அவங்க கொடுக்கலாம். அண்ட் தென் அதுக்கான ஒரு ப்ராப்பரான கன்க்ளூஷனும் நமக்கு எதில் கிடைக்கும் அப்படின்னா கான்ஃபரன்ஸில் கிடைக்கும் அப்படின்றாங்க. இது வந்து ஃபார்மல். அண்ட் தென் கேன் ஃபோக்கஸ் ஆன் த மோர் ஜென்ரல் டாபிக். இதுவும் செமினார் மாதிரியே தான் மோர் ஜென்ரல் டாப்பிக்கை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும் அப்படின்றாங்க. அண்ட் தென் நோ ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் கேன் லாஸ்ட் ஃபார் சிவரல் டேஸ். ஸோ 1லேருந்து 2-3 நாள் அந்த மாதிரி சிவரல் டேஸ்க்கு வந்து கான்ஃபரன்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா ஒர்க் ஷாப் மட்டும் இதை பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஒர்க் ஷாப் அப்படின்றது ப்ராக்டிக்கல் செக்ஷன், ஒரு சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றது ஒர்க் ஷாப். ஸோ செமினார் அப்படின்றது ஒரு ஜென்ரலான டாபிக் வந்து கவர் பண்ணுறது செமினார். சிம்போசியம் அப்படின்றது அந்த சப்ஜெக்டுக்குரிய எக்ஸ்பர்ட்ஸை கூப்பிட்டு அந்த சப்ஜெக்ட் பற்றி சொல்ல வைக்கிறது சிம்போசியம். இதே கான்ஃபரன்ஸ் அப்படின்றது இது வந்து ஜென்ரல் டாபிக் தான், ஆனால் நமக்கு வந்து கான்ஃபரன்ஸில் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கன்க்ளூஷன் அந்த ரெண்டுமே வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ இது புரிஞ்சுதா மேம்? ஓகே மேம். இதுல அகாடமிக்ங்கிறது கான்ஃபரன்ஸ் மட்டும்தான்.
இல்ல மேம், செமினார் தான் அகாடமிக் வரும். கான்ஃபரன்ஸ் வந்து செமினார் அகாடமிக்ல வைக்க மாட்டாங்க மேம். கான்ஃபரன்ஸ் வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி எல்லா இடத்துலயுமே கான்ஃபரன்ஸ் வந்து வைப்பாங்க. செமினார் தான் அகாடமிக். எஸ் மேம். சாமி, அந்த பேப்பர் 2ஓட ஏதாவது பிடிஎஃப் இருக்கா உங்ககிட்ட? மேம் ஒற்றோ ஃபர்ஸ்ட் யூனிட்டோட நான் அனுப்பிவிட்டு ரொம்ப நாள் ஆச்சு மேம். இல்ல அந்த புக்கே சொல்றேன். அந்த புக்கு பிடிஎஃப் நான் எனக்கு கிடைக்கல மேம். ஹரிஹண்ட் புக் வந்து என் கையில இருக்கு, ஆனா வந்து எனக்கு அதோட பிடிஎஃப் வந்து கிடைக்கல மேம். என்கிட்ட ஒருத்தன் கேட்டாங்க, இல்லைன்னா உங்களுக்கு கொரியர் பண்ணணும், பிடிஎஃப் தான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். இல்ல மேம், என்கிட்ட பிடிஎஃப் இல்லையே. பிடிஎஃப் நான் தேடி பார்த்தேன், ஆக்சுவலா நெட்லயும் கிடைக்கல எனக்கு. ஃபர்ஸ்ட் பேப்பர் கிடைச்ச மாதிரி. இப்ப அனுப்பிச்சது ஃபர்ஸ்ட் யூனிட்டா செகண்ட் பேப்பர்? ஆமா மேம். சரி. ஸோ நெக்ஸ்ட் இதான் வந்து லாஸ்ட் டாபிக் மேம். ஒரு ரிசர்ச்லையுமே வந்து என்னென்ன ஐசிடி வந்து யூஸ் பண்ணுறோம், அதாவது பிகினிங் ஆஃப் த ரிசர்ச்லேருந்து எண்ட் ஆஃப் த ரிசர்ச் வரைக்கும் ஐசிடி டூல்ஸ் வந்து என்னென்ன ரிசர்ச்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 3 டைப்பாக டிவைட் பண்ணலாம். ப்ரீ டேட்டா அனாலிசிஸ் ஃபேஸ், அதாவது நம்ம டேட்டா கலெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன டூல்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் தென் டேட்டா அனாலிசிஸ் அப்போ என்னென்ன டூல்ஸ் வந்து தேவைப்படும்னு பார்க்கலாம். தேர்ட் வந்து போஸ்ட் டேட்டா அனாலிசிஸ். ஸோ டேட்டா அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு எண்ட் ஆஃப் த ரிசர்ச்சில் என்னென்ன ஐசிடி டூல்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் மேம். ஸோ இதில் என்ன முக்கியம் அப்படின்னா, அந்த அந்த ஆப்போட நேம், அந்த இல்லைன்னா பர்டிகுலர் வெப்சைட்டோட நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு 4-5 வெப்சைட் கொடுத்துட்டு இது எதெல்லாம் வந்து ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க மேம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் பிஃபோர் த டேட்டா, நம்ம வந்து டேட்டா கலெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தேடுவோம் அப்படின்னா ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் தான் அதிகமாக தேடுவோம். ஸோ அப்போ ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சருக்காகவோ இல்லை டேட்டா கலெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஏதாவது ஃபார்ம்ஸோ தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ அதுக்கு என்னென்ன டூல்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஐசிடியில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, eGainash, JSTOR, கூகுள் ஸ்காலர், சூத்கங்கா, மைக்ரோசாஃப்ட் அகாடமிக் சர்ச், இதெல்லாமே வந்து ஜேர்னல்ஸ் நம்ம வந்து தேடுறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற வெப்சைட்ஸ் லிங்க் நேம் மேம், ஐசிடி நேம். ஸோ eGainash, JSTOR, கூகுள் ஸ்காலர், சூத்கங்கா, மைக்ரோசாஃப்ட் அகாடமிக் சர்ச். அண்ட் தென் அதே வந்து மல்டி டிசிப்ளினரி லேர்னர்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணுறதுக்கு SSRN, EPW, என்சைக்ளோபீடியா, பிரிட்டானிக்கா, இந்த வெப்சைட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு மல்டி டிசிப்ளினரி ஜேர்னல்ஸ்லாம் சர்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது மேம். ஸோ அதே வந்து சர்வே வந்து கூகுள் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மேக்ஸிமம் சர்வே அதில் தான் பண்ணுவோம். இல்லை என்னோட பாப்புலேஷன் வந்து ரொம்ப லார்ஜ் அப்படின்னா அதுக்கு என்ன டூல் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சர்வே மங்கி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து யூஸ் பண்ணுவாங்க மேம். இதே வந்து சர்வே மங்கி அண்ட் குவாலக்ட்ரிக்ஸ் அப்படின்ற சாஃப்ட்வேர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஸ்மால் ஸ்கேலாக இருந்தால் அப்படின்னா கூகுள் ஃபார்மு, ரொம்ப லார்ஜ் ஸ்கேல் ஸ்டடியாக இருந்துச்சு அப்படின்னா சர்வே மங்கி அண்ட் குவாலக்ட்ரிட்டிக்ஸ் அந்த ஐசிடி வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் சாஃப்ட்வேர் லைக் மேன்லி, இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் த பர்பஸ் ஆஃப் லிட்ரேச்சர் ட்ராக். இப்போ நிறைய லிட்ரேச்சர் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருவோம். அந்த லிட்ரேச்சர்லாம் வந்து ப்ராப்பராக அலைன் பண்ணி வைக்கிறதுக்கு, அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து மேன்லி தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. மேன்லின்ற ஒரு டூல் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் வேர்டு தான் வந்து நம்ம ஃபுல்லாகவே டிசர்டேஷன் மேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க. ஸோ இந்த நேம்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக படித்து வச்சுக்கணும் மேம். ஸோ அது வந்து நமக்கு கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அடுத்தது லெவல் 2ல் வந்து நமக்கு என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மேக்ஸிமம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்க்கு தான் நம்ம டியூரிங் டேட்டா அனாலிசிஸ்க்கு வந்து தேவைப்படும். அதில் ஸ்டாட்டா அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரு, SPSS. ஸோ SPSSோட அப்ரிவேஷன் கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் பேக்கேஜ் ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்ப்யூட்டிங். ஸோ SPSS அந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் ஆகும். அண்ட் தென் MATLAB. ஸோ த மேத் ஒர்க்ஸ் அப்படின்ற MATLAB அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து தேவைப்படும். ஆர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ஆர் ஃபவுண்டேஷன் ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்கல் கம்ப்யூட்டிங். ஸோ இந்த மாதிரி ஆர்லாம் நமக்கு ஆப்ஷனில் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் இருக்கானே நமக்கு தெரியாது. இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் தென் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் சாஃப்ட்வேர். அண்ட் அடுத்தது வந்து
கிராஃபேட் பிரிசிம் அப்படின்ற சாஃப்ட்வேர் இது எல்லாமே வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் நோட் டவுன் நான் கிளாஸ் முடித்தோடனே ரிசர்ச்சோட கம்ப்ளீட் பிபிடிஸ் எல்லாமே அனுப்பி விட்றேன் மேம். அதை பார்த்துட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வைங்க. இந்த சாஃப்ட்வேரோட நேமும் வந்து ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வைங்க மேம். ஸோ டேட்டா அனாலிசிஸ்க்கு ஸ்டாட்டா, எஸ்பிஎஸ்எஸ், மேட்லேப், ஆர், எஸ்ஏஎஸ், கிராஃபேட் அண்ட் பிரிசிம் அப்படின்ற சாஃப்ட்வேர்ஸ்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் தென் குவாலிட்டேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ், இது வந்து குவான்டிடேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ். குவாலிட்டேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ்க்கு ட்ரான்ஸ்னா அப்படின்ற வேர்டு வந்து வீடியோ வந்து நம்ம இப்போ வீடியோ ஏதாவது பண்ணுறோம் இல்லை வீடியோ கோடிங் பண்ணுறோம், அந்த டிரான்ஸ்கிரைபிங்க்கு ட்ரான்ஸா அப்படின்ற சாஃப்ட்வேர் யூஸ் ஆகுது. அதேமாதிரி எஸ்பிஎஸ்எஸ் டெக்ஸ்ட் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து இப்போ கேரக்டர் அப்படின்னா அதில் வந்து ஃபீமேல் அப்படிலாம் எழுதியிருப்பாங்கல்ல, அந்த டெக்ஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு எஸ்பிஎஸ்எஸ் டெக்ஸ்ட் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஃபாலோ பண்ணுறோம் மேம். அது வந்து தேர்ட் லெவல் போஸ்ட் டேட்டா அனாலிசிஸ். எல்லாமே டேட்டா கலெக்ட் பண்ணி முடிச்சாச்சு, அனலைஸ் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவோம், நம்ம ஆர்டிக்கல் ரைட்டிங்கோ இல்லை ஃபைனல் சப்மிஷனோ தான் பண்ணுவோம். அதுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ரைட்டிங் டூல், டைப் ரைட், அதாவது அப்வொர்க் அப்படின்ற டூல்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பிளகரிசம் செக்கர், ஆன்டி பிளகரிசம், அதுக்கப்புறம் டர்னிட்டின்னு, டியூப்ளி செக்கர், கிராமர்லி அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இதில் இன்க்ளூட் ஆகும் மேம். ஸோ கிராமர்லி வந்து இங்கிலீஷோட கிராமர்ஸு, நம்மளோட கரெக்டான ப்ரொனன்சியேஷன் இருக்கா அது எல்லாமே செக் பண்ணுறதுக்கு கிராமர்லி ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் உர்குண்ட் அப்படின்றது ஒரு பிளாகரிசம் சாஃப்ட்வேர். உர்குண்டுக்கு ஏதாவது இது இருக்கான்னு பார்த்தேன், அப்ரிவேஷன் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஸ்பெசிஃபிக்காக. ஸோ இது வந்து ஒரு ஆன்டி பிளகரிசம் சாஃப்ட்வேர் மேம். ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து போஸ்ட் அனாலிசிஸில் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் ரிசர்ச்க்கு அப்படின்ற லிஸ்ட் வந்து தனியாக நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க மேம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நம்ம போகிறப்ப பார்க்குறதுக்கு. ஸோ இதில் மேக்ஸிமம் நமக்கு எல்லாமே ஃபெமிலியராக இருக்கும். டர்னிட்டின்னு, டியூப்ளி செக்கர், அண்ட் தென் உர்குண்டு, இது எல்லாமே வந்து நமக்கு ஆல்ரெடி ஃபேமஸான ஒன்றா இருக்கும் மேம். ஸோ அண்ட் தென் ரிசர்ச் எத்திக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு ரிசர்ச் வந்து எப்படி எப்படிலாம் பண்ணணும், ரிசர்ச் பண்ணுறப்ப நம்ம எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்றது தான் ரிசர்ச் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹானஸ்ட்டாக இருக்கணும், எந்த விதத்துலையும் நம்ம வந்து பயாஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் அங்கே மீன் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்து அப்ஜெக்டிவிட்டி, ஸோ நம்ம ரிசர்ச்க்குன்னு ப்ராப்பரான அப்ஜெக்டிவிட்டி இருக்கணும். அண்ட் தென் எஃபிகேசி, அக்யூரசி, இது ரெண்டுமே ஒரே மீனிங் தான் வரும். ஸோ எஃபிகேசி அப்படின்னா ரொம்ப எஃபிஷியன்ட், ஸோ அந்த ரிசர்ச் பண்ணுற அளவுக்கு நம்ம எஃபிஷியன்சியாக இருக்கணும். அண்ட் தென் அக்யூரசி அப்படின்றது இப்போ நம்ம டேட்டா அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் அக்யூரேட்டான ரிசல்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஸோ இதுதான் வந்து இந்த 4 பாயிண்ட்டும் ரிசர்ச் எத்திக்ஸில் வரும் மேம். நமக்கு ரிசர்ச் எத்திக்ஸ் பற்றி மேக்ஸிமம் கொஸ்டின் கேட்குறது இல்லை. ஸோ இதோட ரிசர்ச் யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு மேம். இதில் எதுவும் டவுட் இருக்கா மேம்?